இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி, நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிகையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 606வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 2ஆம் ஆண்டின் நிறைவு நிகழ்வில் இன்று இருக்கின்றோம். 2ஆம் ஆண்டின் நிறைவினை இன்று நாம் நமது தளத்தில் ஏறெடுக்கின்றோம். வரும் 26ஆம் தேதி முதல் நமது தளம் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவரின் பேராதரவுடன் இந்த 2ஆம் ஆண்டின் நிறைவில் நாம் நற்பணி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நேற்று திரை இசையில் திருவள்ளுவர் என்ற அற்புதமான தலைப்பில் புலவர் ராணி அம்மா அவர்களுடைய செழுமை மிக்க கருத்துக்களை, பாடல்களை நேற்று நமது தளத்தில் கேட்டோம். இன்று ஸ்டாய்க் தத்துவத்தின் அப்படியே ஏற்றுக்கொள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் 2ஆம் ஆண்டின் நிறைவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இத்தகையதோர் சிறப்புரையை நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ள அன்பு சகோதரர், எப்பொழுதுமே ஒவ்வொரு கருத்துக்களையும் தன்னகத்தே உள்வாங்குவதோடு நிறுத்தாமல் அதை தமது வாழ்வியலிலும் கடைபிடிப்பதோடு அதன் மேன்மையை உணர்ந்தவராக அதை நம்மிடையே எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் அடுத்த 50 நிமிடங்கள் அப்படியே ஏற்றுக்கொள் என்ற தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கின்றார். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அசோக் மணி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் வாழ்வியலை எதிர்கொள்வோம். வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளமைப்படுத்துவோம். நன்றி. காலை வணக்கம் சார் எல்லாருக்கும்.
ஸோ இன்னைக்கு இருந்துட்டு ஒரு சின்ன டாபிக் பத்தி எதுவும் புக்கு இல்லாம கொஞ்சம் வேற ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு இதை பத்தி பேசலான்ட்டு. இன்ஃபேக்ட் இந்த மாசம் புக்கு படிக்க முடியல என்னால. ஸோ பட் ஆனா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய நேரம் நான் நிறைய இடத்துல இதை பத்தி படிச்சிருக்கேன். புக்கில் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு யூடியூப் பிளாக்ல ஆகட்டும், நிறைய இடத்துல இதை பத்தி பார்த்துருக்கேன். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது என்னோட லைஃபுக்கு. அப்புறம் இது மற்றவங்க கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது மேபி இது இது நம்ம எல்லாருமே மேபி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு ஆர்டரா எல்லாருக்கும் தெரிஞ்சா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்பதான் இந்த மாசம் ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, கோல்ஸ் பத்தி பண்ணலாமா, இதை பத்தி பண்ணலாமான்னப்போ கோல் கூட பரவாயில்ல, அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். பட் இதோட ஒரு கிளாரிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினெட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க லைஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சப்பதான் இதை ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அப்படியே ஏற்றுக்கோள். இது 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 எதோட ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அமோர் ஃபேட்டின்னு சொல்லுவாங்க. ஏஎம்ஓஆர் ஸ்பேஸ் எஃப்ஏடிஐ, அமோர் ஃபேட்டின்னு சொல்லுவாங்க. இது இருந்துட்டு ஒரு கிரீக்கோட ஒரு பிலாசபி ஆக்சுவலி. ஸோ கிரீக்ல இருந்துட்டு ஸ்டாயிக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பிலாசபர்ஸ் வாழ்ந்தாங்க. ஸோ இவங்கள பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் இது எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாய்க்ன்றவங்க யாருன்னா ஆக்சுவலி ஒரு 6-7 philosophers இருக்காங்க. ஜீனோ, மார்க்கஸ் எரிலியஸ், எபிக்டேட்டஸ், செனேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நான் சொன்ன இந்த மார்க்கஸ் எரிலியஸ் அண்ட் எபிக்டேட்டஸ் அண்ட் செனேக்கா, இவங்க இந்த 3 பேருமே இந்த ஸ்டாயிக் philosophers-ல ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. இந்த 3 பேர்ல யாரு ஆக்சுவலி ரொம்ப வெரி டிஃபிகல்ட். யார் இதுல ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மேபி மார்க்கஸ் எரிலியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஒரு அவரோட டெய்லி ஜேர்னல்ஸ், அவர் டெய்லி நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு எதையாவது கிறுக்கி எழுதி பார்த்து, அதாவது அவரோட கிறுக்கல்கள்னு சொன்னார் அதை. என்ன பொறுத்த வரைக்கும் அதோட அவரோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம். இல்ல டெய்லி அவர் அவர் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாரோ அதை எழுதின ஒரு ஜேர்னலா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பொதுவா. ஸோ அதை தான் இன்னைக்கு மெடிடேஷன் சொல்லிட்டு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு புக்கு. அது என்னன்னா அவர் டெய்லியும் ஒரு கோட் மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. ஸோ மேபி பி வித் கிராட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கோட்ஸாக எழுதி வச்சாரு. அதையே அவங்க ஒரு புக்காக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு பேர் மெடிடேஷன் சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த ஒரு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுனால மேபி அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஸ்டாய்க்ஸ் பற்றி வரும்போது இந்த ஸ்டாய்க்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஏன்னா இந்த நம்ம இன்னைக்கு பேச போகிற டாப்பிக்கும் இந்த கதைக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுதுங்கிறதுனால இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஜீனோ அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட இருந்த மொத்த பொருட்களையும் ஒரு கப்பல்ல ஏத்திக்கிட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கடல் வழியா போனாராம். ஸோ அப்ப இருந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த கடல்ல போகும்போது புயல் ஏதோ வந்திருக்கு. ஸோ கடல் இருந்துட்டு கப்பல்ல இருந்துட்டு கடல் கவுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இருந்துட்டு இவர் மறுபடியும் இவர் மட்டும் தனியா உயிர் பிழைச்சு பக்கத்துல இருக்க ஒரு தீவுக்கு போயிருக்காரு. ஸோ அங்க போனப்போ அவரோட மனநிலை முதல்ல கஷ்டமா இருந்ததாம். எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தோம், ஒரு தொழில் விஷயத்துக்காக ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வரும்போது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. பட் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே அவரோட மைண்ட் எப்படி மாறி இருக்குன்னா, ஓகே எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நிகழ்வ நான் எப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த என்னோட பார்வையை யாராலுமே என்னால திருப்ப முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து லைஃப தொடங்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பார்வைக்கு போனாரு அப்படிங்கிற மாரி ஒரு கதை. ஸோ இந்த கதைய எதுக்கு சொல்றேன்னா, அவர் தான் அந்த ஸ்டாயிசிசம் அப்படின்றதோட ஃபவுண்டர்ன்னே சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ அவர் இத பார்த்துட்டு நெறைய பேரு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணவங்க தான் அந்த மார்க்கஸ் செரிலஸ். அதே மாரி மார்க்கஸ் செரிலஸ்க்கு ஒரு கதை இருக்கு. அவர் பேசிக்கலி ஒரு ஆர்ஃபன். ஆனா அவர் ஒரு பெரிய மன்னர் எடுத்து வளர்த்தாரு. அதனால ஒரு ரோம்க்கே அவர் இருந்துட்டு ஒரு பெரிய எம்பையர் ஆனாரு அப்படிங்கிற மாரி. எபிக்டேட்டஸ் ஒரு அடிமையா இருந்தாரு. அப்புறம் அந்த மாரி ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும். ஸோ எல்லார் கதையும் இன்னைக்கு நான் பேசல. ஜீனோவோட கதை எதுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன்னா, ஒரு ஃபவுண்டர். ஸோ எப்படி இந்த ஸ்டாய்சிசம் ஆரம்பிச்சது? எல்லாமே நம்மகிட்ட இருந்து அழிச்சா கூட, அத அப்படியே ஏத்துக்கிட்டு அத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி ஒரு அந்த மைண்ட் செட்ட நம்மகிட்ட இருந்து யாராலயும் பிரிக்க முடியாதுன்ற மாரி தாட் ப்ராசஸ்ல தான் இந்த ஸ்டாயிசிசமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு.
ஓகே. இப்ப எக்ஸாக்ட்லி அமர் ஃபேட்டினா என்னன்னு கேட்டோம்னா, ஒரே லைன்ல சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த டாபிக்கோட தலைப்பு தான். "அப்படியே ஏற்றுக்கொள்" அப்படின்னு சிம்பிளா சொல்லிறலாம். பட் போக போக நான் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். பட் இது ஜஸ்ட் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கிறது, இத விட பெஸ்ட்டா இத டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம இது சொல்ற ஒரு வேர்டு. இது அகைன் அவங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அப்படி இல்லன்னா, லவ் யுவர் ஃபேட். அதாவது உங்களோட விதிய நேசிங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ உங்க விதிய லவ் பண்ண தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படியா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு உங்களோட ஃபேட் இருந்துட்டு சந்தோஷமா இருக்கும், துக்கமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அத இருந்துட்டு லவ் பண்ண தொடங்குங்க அப்படிங்கிற மாரி அது போகும். அகைன் எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். இது ஒரு பிலாசபி. அகைன் பிலாசபிக்கல்ல நெறைய பேர் என்னன்னா, கஷ்டமா இருக்கும்போது கேட்கிறவங்களுக்கெல்லாம் இதுல பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மேபி முடியும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏன்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது படிக்கும்போது இப்படிதான் தோணுச்சு. பட் அது கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கிற மாரி தோணுது. அது எப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும். பார்க்கும்போது யாரும் இது நிகழ்காலத்துக்கு இது செட் ஆகாதுன்ற மாரி எடுத்துக்காதீங்க. ஸோ ஸ்டாயிக்னா சிம்பிளா சொல்லணும்னா, லவ் யுவர் ஃபேட் ஆர் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற மாரி வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாயிக்ஸ் பத்தியும் பேசிட்டோம். ஸோ இவங்க இருந்துட்டு நெறைய பிலாசபிஸ் சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிலாசபி அப்படின்னா, ஆ இந்த என்ன பொறுத்தவரைக்கும் அமோர் ஃபேட்டி தான். மேபி மத்தவங்க இருந்துட்டு மேபி லீவ் இன் த பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர் கனெக்டட். எனக்கு இருந்துட்டு மேபி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பட்டுச்சு. ஓகே இது எல்லாமே 2000, 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுங்க. இப்போ ரீசென்ட்டா இத பத்தி யார் நெறைய பேசினதுன்னு பார்த்தோம்னா, ஒரு 1818 ஒரு 100, 150 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீட்ரிக் நீச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு. ஸோ அகைன் இவரும் பார்த்தோம்னா, இவரோட லைஃப் ஸ்டோரிலாம் நீங்க படிச்சீங்கன்னா, இல்லனா கேள்விப்பட்டீங்கன்னா, இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாரி. ஏன்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஊனத்தோட வீட்ல ஒதுக்கி சாரி தள்ளி வைக்கப்பட்டு, அப்புறம் நெறைய டிசீஸு, எந்த ஒரு வேலையும் அமையாம, கல்யாணம் ஆகாம, அந்த மாரி தனியாவே வாழ்ந்து இந்த மாரி ஒரு வாழ்ந்த ஆளு. பட் ஆனா, அந்த ஆளு கூட எப்பயுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா, சந்தோஷமா வாழ்ந்தாரு. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு சொல்றது இந்த அமர் ஃபேட்டிய அவரு ஃபாலோ பண்ணதுனால தான்னு சொல்லிட்டு. இவர் ஆக்சுவலி இவர் இருந்துட்டு இப்ப ரீசென்ட்டா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆளு தான். பட் இவர் இருந்துட்டு மொதல்ல ஒரு புக் எழுதினாரு. தட் காட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்க அவர் எழுதும்போது 40 40 காப்பி தான் ஆ வித்தாங்க. பட் இன்னைக்கு அந்த புக்க பத்தி பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ஒரு பைபிளுக்கு இணையான ஒரு புக் இது. இந்த புக்க இத்தன நாள் நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம். அந்த புக் மொத்தமே இந்த அமர் ஃபேட்டிய பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஃபேமஸான ஒருத்தரு இத இருந்துட்டு ரொம்ப இதுவா ஆ ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்ப அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்னம்னா, ஜஸ்ட் இது ஒரு பாசிட்டிவ் தாட் மாரி இருக்கு. ஒரு ஆப்டிமிசம் மாரி இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. ஆக்சுவலி ஆப்டிமிசம் என்னன்னா, நம்ம இருந்துட்டு ஒரு டைம் ஃபெயில் ஆயிட்டோம். ஃபெயில் ஆயிட்டோம்னா, ஓகே. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நெக்ஸ்ட் முயற்சிய பண்றதுக்கு பேரு தான் ஆப்டிமிசம். பட் எங்க அமோர் ஃபேட்டி டிஃபரெண்ட் ஆவுதுன்னா, நீ ஃபெயில் ஆகும்போது ஜஸ்ட் அந்த ஃபெயில் ஆகுறத அப்படியே விட்டுட்டு அத லவ் பண்ண ஆரம்பி. அதுல எப்படி ஃபெயில் ஆச்சு? ஆராய்ச்சி பண்ணு. ஸோ அந்த ஆராய்ச்சிய தெரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஜஸ்ட் பாசிட்டிவோட மைண்ட் செட் இருக்கிறது ஆப்டிமிசம். ஆனா, நீ எதனால ஃபெயில் ஆன? அடுத்த முறை இது எப்படி என்ன டிஃபரன்ஸ் நீ கொண்டு போற? அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து எம்ப்ரேஸ். உன்னோட ஃபேட்ட இருந்துட்டு எம்ப்ரேஸ் பண்ணு. அத இருந்துட்டு ஆராய்ச்சி பண்ணு. இல்லன்னா கட்டி என்ன எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதாவது அமோர் ஃபேட்டிங்கிறது ஆப்டிமிஸ்ட்ட விட இன்னும் கூட டீப்பா போற ஒரு விஷயம். ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன ஜஸ்ட் நெக்ஸ்ட் முறை பாசிட்டிவ் ஆயிடும்னு நினைச்சுக்கிட்டு ஜஸ்ட் மூவ் ஆகாம, அந்த நெகட்டிவான சிச்சுவேஷன் ஏன் அப்படி ஆச்சுன்ட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு, அத அக்செப்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்த்துட்டு போறது தான் ஒரு அமோர் ஃபேட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப இருந்துட்டு இது ஒரு ரியல் லைஃப் சினாரியோவோட இத நான் கனெக்ட் பண்ணோம்னா, எக்ஸாக்ட்லி என்ன அமோர் ஃபேட்டி அப்படின்ட்டு வரும்னு பார்த்தோம்னா, ஆ ஒ ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு ஆளு. ஓகேங்களா? ஸோ மேபி அவருக்கு ஒரு ஜாப் இல்ல. கொரோனா டயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. ஸோ அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சது. ஒரு பெரிய ஜாப் கிடைச்சது. அந்த ஜாபுக்கு போனதுமே அவர் கொரோனா டயத்துல கஷ்டப்பட்டதுனால, அ அந்த லேர்னிங்ஸ் எல்லாமே அந்த ஜாப்ல போட்டப்போ, அந்த ஜாப் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அப்ப கம்பெனில இருந்த எல்லாருமே சொன்னாங்க, "நீ தான் சூப்பர் ஸ்டார். உன்ன விட ஒரு ஆள் இல்ல. நீ முன்னாடியே ஜாயின் பண்ணிருக்கணும்." அந்த மாரிலாம் ரொம்ப பேர் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் வந்துட்டு திடீர்னு ரொம்ப ஹேப்பியா இருந்தாரு டெஃபினெட்லி. திடீர்னு ஒரு நாள் சினிமால வர மாரி அவர கூப்ட்டு, "இந்த மாரி கம்பெனிய நாங்க டவுன் சைஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம்.
உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். அதனால மேபி அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இங்க ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டவுன் சைசிங் என்டையர் மார்க்கெட்ல நடக்குது. ஸோ இவருக்கு வெளியில போனாருன்னா அவ்வளோ ஈஸியா ஜாப் கிடைக்கிறதும் அவ்வளோ ஈஸியான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ இப்போ அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இருந்துட்டு அந்த கம்பெனியை திட்டிட்டு இருக்கிறது. நான் இந்த கம்பெனிக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணேன், இதை பண்ணேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு குறைப்படுறது. 2வது, சரி ஓகே இந்த கம்பெனி இருந்துட்டு நமக்கு ஜாப் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நமக்கு டேலண்ட் இருக்கு. நம்ம வெளியில போயிட்டு எங்கேயாவது ஒரு ஜாப் பார்த்துக்கலாம் அப்படின்னு போறது. இது 2ம் தான் பொதுவா நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த அமர் ஃபேட்டி என்ன சொல்லுதுன்னா, 3வதா ஒரு ஆப்ஷன கொண்டு வருது. அந்த ஆப்ஷன் என்னன்னா, அந்த அந்த பர்சன் அந்த பர்ட்டிகுலர் பர்சன் யாருக்கு ஜாப் லாஸ் ஆச்சோ, அவங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். ஓகே எனக்கு இந்த ஜாப் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே இந்த ஜாப் லாஸ் ஆனதுனால என் லைஃப்ல என்னென்ன சேஞ்ச் வரும் அப்படின்ட்டு யோசிக்க சொல்றாங்க. நிதானம் ஆக்சுவலி பேஷன்ஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். இந்த அமர் ஃபேட்டியை நம்ம கடைபிடிக்கணும்னா பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாப் லாஸ் ஆனதுனால எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதுல இருந்து என்னென்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி யோசிச்சோம்னா இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி அந்த ஆள் இருந்துட்டு அந்த ஜாப் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால, ரொம்ப ஈஸியா இருந்ததுனால கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதனால அவர் ரியல் பொட்டன்ஷியல் வெளியில வரல. மேபி அவருக்கு ஒரு பிசினஸ் பண்றது ஒரு பெரிய நாளா இதுவா இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வரதுக்கு பயந்துட்டு இருந்தாரு. இப்ப இயற்கையே அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில தள்ளிடுச்சு. ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இது இல்லாம 3வதா ஒரு ஆப்ஷனா எப்படி சொல்லணும்னா, ஓகே இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் இருந்துட்டு ஐடி ஃபீல்டு ஜாபே பிடிக்காம, பட் சம்பளம் வருதுன்றதுக்காக இருந்தது. இப்ப நான் வேற ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போலாம் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். எந்த ஒரு கெட்டதிலயும் இந்த மாரி பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்காம நீங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டீங்கன்னா, அது ஜஸ்ட் அ பாசிட்டிவ் தாட்ஸ். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலோ, சக்சஸ் ஆனாலோ உங்களால கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்துட்டு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா, மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் உங்களால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்துட்டு சம்டைம்ஸ் அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, ஜாப்ல ஒரு ரூ. 1,00,000 சம்பாரிச்சுட்டு இருந்தாருன்னா, மேபி பிசினஸ்ல ஒரு 5,00,000 கூட சம்பாதிக்க சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறது தான் அமோர் ஃபேட்டி. ஸோ ரியல் லைஃப்ல நம்ம கனெக்ட் பண்ணணும்னா, அக்செப்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்து, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்த மாரி நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் லெவல் லைஃப்க்கு நம்ம எப்படி போறது அப்படின்ட்டு பேஷன்ஸா ஹேண்டில் பண்றது தான் அமோர் ஃபேட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த மாரி ரியல் லைஃப்ல யாராவது பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவ் ஜாப் இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்க நெறைய பேருக்கு ஸ்டீவ் ஜாப்போட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஸ்டீவ் ஜாப் அகைன் யாராவது தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்டீவ் ஜாப் தான் ஆப்பிளோட ஃபவுண்டர். இன்னைக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஐஃபோன் கம்பெனியோட ஃபவுண்டர் அவரு தான். அவரு அந்த கம்பெனிய ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ ஒரு சின்ன கார் ஷெட்ல அவரோட வீட்ல இருக்க அந்த கார் ஷெட்ல தான் அந்த கம்பெனியே ஆரம்பிச்சிருந்தாரு. அவரும் அவர் 2 ஃப்ரெண்டும் சேர்ந்துகிட்டு. பட் அந்த கம்பெனி ஓரளவுக்கு குரோ ஆனதுமே, ஸ்டீவ் ஜாப்பால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒருத்தரே அவரு இருந்துட்டு ஃபயர் பண்ணாரு. அந்த வேலைய விட்டு தூக்கி விட்டாரு. ஸோ பேசிக்கலி கம்பெனி ஆரம்பிச்சுட்டாருன்றதுக்காக அவர் தான் ஓனர். அவரு டிசிஷன் கிடையாது. அதாவது ஏன்னா வேற மாரி ஒரு சிஸ்டம் கார்ப்பரேட்ங்கிறது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாருமே ஓனர் கிடையாதுங்கிற மாரி போயிடும். சேர்மன் அது செலக்ட் அந்த மாரி போகும். ஓகேங்களா? ஸோ அவரு இருந்துட்டு அவரையே வேலைய விட்டு தொரத்திட்டாங்க அந்த கம்பெனிய விட்டு. ஸோ அவரு வெளில வந்துட்டு துவண்டு போகாம அவரு யோசிச்சது எப்படின்னா, ஓகே என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்ட்டு இதிலிருந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? என்னால ஒரு ஆப்பிள்னு ஒரு கம்பெனி உருவாக்க முடியும்னா, என்னால அத விட ஒரு பெரிய கம்பெனிய உருவாக்க முடியும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் இன்னொரு கம்பெனி உருவாக்குனாரு. ஸோ அந்த கம்பெனி பேரு தான் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி அந்த கம்பெனி ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும்போது, பேரலலா என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அ ஆப்பிள்லயும் ஸ்டீவ் ஜாப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டீவ் ஜாப் இல்லாம டெஃபினெட்லி நம்மளால இந்த கம்பெனிய இருந்துட்டு ரன் பண்ண முடியாதுன்ற கண்டிஷனுக்கு வந்தப்ப, மறுபடியும் அவர திருப்பி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்ப திருப்பி கூப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அந்த பிக்சர்ல கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுட்டு, இந்த கம்பெனிய ஆப்பிள இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 கம்பெனியா கொண்டு போயிட்டாரு. ஆப்பிள் இல்லாம ஈவன் இந்தியாவுல கூட அ எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர்ல ஒரு 30, 35 பேர்கிட்டயாவது ஆப்பிள் ஃபோன் இல்லாம இல்ல. ஆ ஸோ அந்த மாரி ஒரு ரீச் இருந்துட்டு அவரால கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன் ஆஃப் த இன்டர்வியூல அவரு சொன்னது, "எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அவங்க வேலைய விட்டு தூக்குனது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள்ல. நான் வெளில போம்போது பிக்சர்ன்னு ஒரு கம்பெனிய நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து தொடங்குனப்போ, எனக்கு நெறைய லேர்னிங்ஸ் கிடைச்சது. அந்த லேர்னிங்க நான் மறுபடியும் இங்க அப்ளை பண்ணேன். ஸோ அதனால இந்த கம்பெனி என்னால வேற லெவல்ல கொண்டு போக முடிஞ்சது." இன்ஃபாக்ட் அவர் இன்னொன்னும் சொல்லியிருப்பாரு. என்ன வெளில போகாம நான் அந்த புது கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தேன்னா,
என்னால ஆப்பிள்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமான்றது டவுட்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அமோர் ஃபேட்டிக்கு. நடக்கிற ஒரு தீமையான ஒரு விஷயத்த ப்ராப்பரா அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அங்கருந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல்ல போறது? இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டுன்றது, அந்த ப்ராசஸ கரெக்ட்டா அவரு பண்ணது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த அமோர் ஃபேட்டி அதாவது அப்படியே ஏத்துக்கிறது. இல்ல லவ் யுவர் ஃபேட். இத பண்றதுனால நமக்கு டே டு டே லைஃப்ல என்னென்ன பெனிஃபிட் வரும்னு பார்த்தோம்னா, ஸோ டெஃபினட்டா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிட்யூஸ் ஆகும். நீங்க ஹைப்போதெட்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? நம்ம இருந்துட்டு எதையாவது ரெசிஸ்ட் பண்ணுவோம். நமக்கு ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ஆஃபீஸ் போவோம். நம்மளோட பாஸ் இருந்துட்டு எப்பயுமே நம்ம நம்மள பத்தி பெருமையா தான் நெனச்சுட்டு இருப்போம். ஸோ நம்ம இருந்துட்டு நம்ம ஒர்க் ப்ராப்பரா பண்றோம். ஆனா பாஸ் எப்ப பார்த்தாலும் நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா, பாஸ் என்ன சொன்னாலும் அது நம்ம ஆப்போசிட்டா யோசிக்க தோணும். ஸோ அவரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க நெனச்சிருப்பீங்க இந்த வொர்க்க நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன்ட்டு. பட் அவரு வந்துட்டு, "இல்ல, இல்ல நீ இத இன்னும் கூட பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். யூ ஹேவ் டூ லேர்ன். நீ இன்னும் கூட கொஞ்சம் கத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா, அவரு அந்த பக்கம் போய் வேற ஒரு எம்ப்ளாயி கிட்ட அந்த எம்ப்ளாயி பத்தி பேச ஆரம்பிச்சுருவாரு. ஆனா நம்ம அந்த ஃபுல் டே அன்னைக்கு அத பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். இப்படி சொல்லிட்டாரே, இப்படி சொல்லிட்டாரே, இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம். அட்லீஸ்ட் அ இங்க இருக்கிற எல்லாரோட லைஃப்லயும் எல்லா நாளுமே அட்லீஸ்ட் 1 ஆர் 2 டைம் இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்க போது. நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப இருந்துட்டு அந்த டயத்துல இந்த அமோர் ஃபேட்டிங்கிற இந்த பிலாசபிய நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, இன்ஃபாக்ட் ஒன் ஆஃப் தி யூடியூப்ல ஒருத்தர் சொன்னாரு இத பத்தி நான் கேட்கும்போது, அந்த மாரி சிச்சுவேஷன ஒரு பயிற்சி கூடம், ஒரு ட்ரெய்னிங்ஸ் லேப் மாரி யூஸ் பண்ணுங்க. உங்களோட அமோர் ஃபேட்டி ஸ்கில்ல யூஸ் பண்ணுங்க. எப்பப்போ நீங்க ரெசிஸ்ட் பண்ணணும்னு தோன்றீங்களோ, அப்ப இருந்துட்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படிங்கிறாரு. ஸோ, அதனால கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அந்த ஒரு பிராக்டிஸ் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெகுலர் டே டு டே லைஃப் ஆயிடுச்சுன்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் எனக்கு ரொம்ப புடிச்ச பாயிண்ட் இதுல கிராட்டிட்யூட். நீங்க இந்த அமர் ஃபர்ட்டிய அக்செப்ட் பண்ணீங்கன்னா, ஆ கிராட்டிட்யூட் அப்படின்ட்டு. அதாவது என்ன நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகும். இந்த நன்றி உணர்வுன்றது உங்களுக்குள்ள வரதே, அ நெறைய பெனிஃபிட்டோட வரும். அடிஷனல் பெனிஃபிட்டோட அகைன் அப்படின்னு சொல்லிட்டு. அ சி அ இது எப்படி கடைபிடிக்கலாம்? எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் அ இந்த பாஸ் ஸ்டோரிக்கே வருவோம். இல்லன்னா அகைன் பிகாஸ் என்னோட ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்றது எனக்கு பிடிக்குங்கிறதுனால, என்னோட ரியல் லைஃப் நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொரோனா டயத்துல எனக்கும் ஜாப் கிடையாது. ஒரு பிசினஸ் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது சரியா போல அந்த டயத்துல. பட் ஒரு பயம் எல்லாமே இருந்தது. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லேர்னிங் ஆகட்டும், இல்லன்னா டே டு டே லைஃப் ஆகட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப இருந்துட்டு நான் ஜஸ்ட் ஊருக்கு போயிட்டு ஒரு நாளு ரொம்ப கஷ்டம்லாம் படல. அப்ப கார் இருந்தது, நல்ல வீடு, சொந்த வீடு எல்லாமே இருந்தது. பட் ஜாப் இல்ல. ஃபியூச்சர பத்தி ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டு இருந்தது. பேங்க்ல கொஞ்சம் பணமும் இருந்தது. அந்த அளவுக்கு டீசென்ட்டா தான் இருந்தேன். பட் அன்னைக்கு எனக்கு ஒரு தாட் வந்தது. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது, பக்கத்துல இருந்த ஒரு மெக்டொனால்ட்ஸ்ல ஓரளவுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்ல என் பொண்ணு இருந்துட்டு சாப்பாடு கேட்டான்ட்டு அங்க நின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப கியூல இருக்கும்போது ஒரு ஒரு ஆளா அப்ப இருந்துட்டு நம்ம பணம்லாம் கொஞ்சம் செலவு யோசிச்சு யோசிச்சு தானே செலவு பண்ணுவோம். அந்த மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் வந்துட்டு என்னமோ அந்த அவங்க ஃபேமிலி கேட்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணாரு. நான் பின்னாடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அப்ப ஜாப் கிடையாதுல்ல. எனக்கு ஒரு தாட் வந்தது. ஸோ நம்மளும் ஜாப்ல இருந்தோம். நம்மகிட்டயும் இவ்ளோ பணம் இருந்தது. பட் இதெல்லாம் நம்ம யோசிக்காமலே நம்ம இவ்ளோ செலவு பண்ணோம்ல, அப்படிங்கிற மாரி அப்ப அவர பத்தி தோணுச்சு. இவங்களுக்கெல்லாம் ஜாப் இருக்கும்ல. அதனால இவங்களுக்கு பெருசா ஒண்ணும் இவங்களோட மைண்ட் எல்லாம் இந்த பணத்த இருந்து கால்குலேட் பண்ணாதுல்ல. அப்படிங்கிற மாரி ஒரு தாட். அன்னைக்கு நிலைமைக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமான தாட்டா தெரிஞ்சது. இன்னைக்கு எனக்கு எப்பப்போ என் ஜாப் மேலயோ, இல்ல என்னோட பாஸ் மேலயோ கோவம் வரும்போது, அந்த இன்ஸ்டன்ட் என் கண்ணு முன்னாடியே வந்து போகும். ஸோ பேசிக்கலி அந்த நன்றி உணர்வு எனக்கு வரும். ஸோ அட்லீஸ்ட் அன்னைக்கு எனக்கு ஜாப் இருக்கு. ஸோ ஒரு டைம் அன்னைக்கு அந்த மெக்டானல்ட்ஸ்ல நான் நின்னுட்டு இருக்கும்போது, இது என்னோட ட்ரீமா இருந்தது. இந்த மாரி ஒரு ஜாப்ல இருக்கணும். நல்ல ஜாபு, நல்ல பொசிஷனு, டீசென்ட் சேலரி இந்த மாரி இருக்கணுங்கிறது என் ட்ரீமா இருக்கு. ஸோ அந்த ட்ரீம் எனக்கு நிறைவேறிடுச்சு. இதே ட்ரீம் நெறைய பேருக்கு இருக்கும். அவங்க இருந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம இடத்துக்கு வரணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கம்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப் எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற ஒரு கிராட்டிட்யூடு இப்போ ரொம்ப நாளாவே வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. நான் அடிக்கடிக்கு அத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். மேபி அதுக்கு நான் நெனைக்கிற காரணம் இந்த அமோர் ஃபேட்டிய நான் ஃபாலோ பண்றதுனால இருக்கலாமா அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட் இருந்துட்டு பெரிய விஷயத்துக்கு தான் வர ஆரம்பிச்சது. இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கு. ஓகே எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்படிங்கிற மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. மேபி அந்த கிராட்டிட்யூட் ஒன்ஸ் அகைன் என்னன்னா இன்டர் கனெக்டட். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த அமோர் ஃபேட்டிய நம்ம இருந்துட்டு அக்செப்ட் பண்ணோம்னா, 1 ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். 2வது கிராட்டிட்யூட். 3வது என்னன்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஆக்சுவலி. ஸோ நமக்கு எப்போ ஒரு பிரச்சனைய பார்த்து ஒரு பயமோ, பதட்டமோ வரும்னா, நமக்கு இருந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்போது, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்போது தான் நமக்கு இருந்துட்டு இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் பெட்டர் ஆகும். ஆப்வியஸ்லி இப்ப யோசிச்சு பாருங்க. அமர் ஃபட்டிய ஃபாலோ பண்றீங்க. உங்க ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க நிதானமா இருப்பீங்க. பேஷன்ஸா மைண்ட் கிளியரா இருக்கும். மைண்ட் கிளியரா இருக்கும்போது டெஃபினெட்லி ஒரு ப்ராப்ளத்த ஈஸியா பெட்டரா சால்வ் பண்ணுவீங்க. நீங்க அந்த மைண்ட் கன்ஃப்யூஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற மாரி. ஸோ 4வது பெனிஃபிட் என்னன்னா, இத பத்தி ஏற்கனவே இங்க நான் நெறைய பேசியிருக்கேன். பி இன் பிரசன்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆக்சுவலி. அகைன் நம்மளோட வொரீஸ் எல்லாமே நெறைய டயத்துல எங்க இருக்குன்னா, ஒண்ணு பாஸ்ட் லைஃப்ல இருக்கும். இல்லன்னா ஃபியூச்சர் லைஃப்ல இருக்கும். பிரசன்ட் லைஃப்ல கண்டிப்பா யாருக்குமே ஒரி கிடையாது. இது நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். நீங்க இல்ல அசோக் எனக்கு இப்போ நான் ஒரு விஷயத்த பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த விஷயம் எத பத்தி இருக்கும்னா, இன்னைக்கு ஆஃபீஸ் போனாவோ, இல்லன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூவ நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரியா இருக்கும். இல்லன்னா, ஐயோ! நேத்து நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அந்த விஷயத்த நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரியா தான் இருக்கும். பட் அத பத்தி நெனச்சுக்கிட்டு இப்ப இருப்போம். இல்லன்னா ஃபியூச்சர நெனச்சு பயந்துகிட்டு இருப்போம். ஸோ இந்த செகண்ட் கிளப் ஹவுஸ்ல இருக்கேன். இந்த தளத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இத நான் கம்ப்ளீட்டா முழுமையா கேட்கிறேன். அப்படின்ட்டு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, யூ ஆர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்சன். நீங்க இருந்துட்டு எனக்கு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அத பத்தி கடைசியா முடிக்கும்போது பேசணும்னு நெனச்சேன். ஸோ அந்த ஸ்டேட்க்கு நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்ட்டு அர்த்தம். ஸோ இந்த பி இன் பிரசன்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட். அமர் ஃபட்டிய நீங்க இருந்துட்டு அகைன் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, இந்த லைஃப்க்குள்ள வருவீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட குடுக்கும் அப்டின்ட்டு. ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது 4 பெனிஃபிட். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும். உங்களோட கிராட்டிட்யூட் இன்கிரீஸ் பண்ணும். ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் டெஃபினெட்லி பெட்டர் ஆகும். அப்புறமா பி இன் பிரசன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ள வரும். ஸோ தட் வில் சால்வ் மெனி ப்ராப்ளம்ன்ற மாரி தோணுச்சு. ஓகே இதெல்லாம் பெனிஃபிட். இது எப்படி பிராக்டிகலா நம்ம இருந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த அமோர் ஃபேட்டிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு 6, 7 ஸ்டெப் நானா அதாவது நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிற மாரி யோசிச்சு எழுதுனது. 1 வந்து டெஃபினெட்லி மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னா உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்றோமோ, அதுல முழுமையா நம்மள ஈடுபடுத்திக்கிறது. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, இன்ஃபாக்ட் இத நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் பேசும்போது என்னோட டோன் எப்படி இருக்கு? நான் இருந்துட்டு என்னோட முகம் எப்படி ஃபீல் பண்ணுது? அந்த மாரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும். பட் இப்படிதான் வாழ்ந்தோணும். வேற வழி இல்ல. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்தோம்னா. ஸோ அதனால அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத நீங்க இருந்துட்டு கடைபிடிக்கணும். மெடிடேஷன் இஸ் டிஃபரெண்ட். நம்ம காலையில உட்காந்து ஒரு 1/2 ஹவரோ, இல்ல 1 ஹவரோ பண்றது ஒரு டிஃபரெண்ட்டான விஷயம். மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது டெய்லியும் ஃபுல் டே நீங்க ட்ரை பண்ணலாம். திடீர்னுட்டு இப்போ ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்குது. ஓகே நான் நெக்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் யார்கிட்டயும் பேச போறதில்ல. என் மைண்ட்ல என்னென்ன தாட் வருது? என்னோட மூச்சு நான் எப்படி எடுக்கிறேன்? இல்லன்னா என் உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் வருது? அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, இந்த 3 விஷயம் தவிர வேற எதுவுமே நான் நினைக்க மாட்டேன். அப்படின்ட்டு இந்த சின்ன 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 பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அப்புறம் இல்லன்னா எழுதும்போது நான் கைய இருந்துட்டு என் பேனா எந்த அளவுக்கு வச்சிட்டு இருக்கு? எவ்வளோ அழுத்தம் தரேன்? ஸோ என் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? அந்த எழுதும்போது நான் கரெக்ட்டா அந்த எழுதுறத பத்தி தான் யோசிக்கிறேனா? சாரி. அந்த எழுதுறத பத்தி தான் யோசிக்கிறேனா? இல்ல வேற ஏதாவது என் மைண்ட்ல வருதா? ஸோ அப்படிங்கிற மாரி இந்த தாட் ப்ராசஸ்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இது சின்ன சின்ன விஷயத்துலயும் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நான் அது அ கிரஷ் பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்ட்டு, இதெல்லாம் யோசிச்சு பண்றது பேரு மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இத இருந்துட்டு டெய்லியும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரொம்ப பெருசா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. 2வது என்னன்னா, டெய்லி ரிஃப்ளெக்ஷன் ஜர்னல். ஸோ அகைன் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆ மேபி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். எனக்கு இது ஈஸியா அடாப்ட் ஆனதுக்கு காரணம். இல்லன்னா அடாப்ட் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இது அகைன் லைஃப் லாங் ஜர்னி. யாராலயும் 100% அமர் ஃபெட்டியால வாழ முடியாது. பட் நாளுக்கு நாள் இல்லன்னா மாசத்துக்கு மாசம் நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோம்னா, அதுவே பெரிய விஷயம். ஸோ எனக்கு இது ரொம்ப புடிச்சு, இத நான் இம்ப்ரூவ் ஆகுறேன்னு நான் ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, டெய்லி ரிஃப்ளெக்ஷன் ஜர்னல். ரிஃப்ளெக்ஷன் ஜர்னல்ன்றது ஒண்ணுமே இல்ல. ஸோ ஒரு நாள் நம்ம டைரி எழுதுறதுங்கிறது ஒரு
அது ஒரு மெசேஜா எழுதி வைக்கிறது. ஒரு டைரியிலயோ, ஒரு பேஜ்லயோ. பட் ரிஃப்ளெக்ஷன் ஜர்னல்ங்கிறது என்னன்னா, இன்னைக்கு இந்த நடந்த விஷயத்த நான் எப்படி யோசிச்சேன்? அப்ப நான் கோவப்பட்டனா? அந்த கோவம் நான் படாம இருந்திருக்கலாம். இது இந்த மாரி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லன்னா நான் அதுக்கு சந்தோஷப்பட்டனா? அவ்வளோ பெரிய சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது. அந்த மாரி நம்மளோட உணர்வுகள பத்தி டெய்லி நம்ம எழுதுறது. ஆக்சுவலி இது சிம்பிளா நான் இருந்துட்டு இப்ப ஸ்டோரி மாரி எழுதிட்டு இருப்போம். ஸோ இது சிம்பிளா எழுதணும்னா ஒரு 3 இன்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட்ல எனக்கு கோவம் வந்தது. இந்த கோவம் எதனால வந்தது? இத நான் வராம நான் பண்ணியிருந்திருக்கேன். என்னென்ன பண்ணியிருந்திருக்கலாம்? நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய டாபிக். ரொம்ப சாஃப்ட்டா சொல்றேன். ஸோ இந்த மாரி டெய்லி உங்களோட உணர்வுகள பத்தி ஒரு 3 உணர்வுகள பத்தி எழுத ஆரம்பிங்க அப்படின்ட்டு. அப்புறம் எல்லா நாள் காலையிலயும் கிராட்டிட்யூட் ஜர்னல் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி என்னன்னா, அகைன் நான் ஏற்கனவே கிராட்டிட்யூட் பத்தி இப்ப தான் பேசினேன் பெனிஃபிட்ஸ்ல. பிராக்டிகலா இந்த கிராட்டிட்யூட் உணர்வ நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கணும்னா, ஜர்னல் எழுதலாம் டெய்லியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்சது அகைன் இதுல டு டூ லிஸ்ட். ஸோ உங்களுக்கு இருந்துட்டு டு டூ லிஸ்ட்னா டெய்லி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா, இன்னைக்கு இந்த 10 ஒர்க்க நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இந்த 10ல இந்த 3 ஒர்க் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3யும் நான் எப்படியாவது முடிக்க போறேங்கிற ஒரு கிளாரிட்டியோட நீங்க ஒரு ஒர்க்க தொடங்குனீங்கன்னா, ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த டு டூ லிஸ்ட் கண்டிப்பா நீங்க இருந்துட்டு எழுதியே ஆகணும். அதுக்கப்புறம் என்னன்னா, பீயிங் அட் த மொமெண்ட் ஆக்சுவலி. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூட ட்ரை பண்றது. என் தாட் என்னென்ன ப்ராசஸ்ன்ட்டு. பீயிங் அட் த மொமெண்ட்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு எப்பப்போ ஒரு சின்ன கன்ஃப்யூஷனோ, ஒரு டிஸ்டர்பன்ஸோ உங்க மைண்ட்ல வருதுன்னா, அந்த டைம் நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த விஷயத்தால டிஸ்டர்ப் ஆவுறேன். இன்னைக்கு இருந்து இந்த ரிப்போர்ட் நான் சப்மிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பாஸ் கத்துவாரு. அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு காலையில 6 மணிக்கு வருதுன்னா, ஸோ நான் இந்த விஷயத்தால டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னு முதல்ல அந்த ஃபீலிங் அரெஸ்ட் பண்ணி, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ இந்த ஒர்க் இருக்கு. இது முடிச்சுட்டு எதுவா இருந்தாலும் 9 மணிக்கு முன்னாடி போறேன் நான் ஆஃபீஸ்க்கு. ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போய் பண்ண முடியுமான்னு பார்க்கறேன். இல்லைன்னா அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். அங்க போய் ஒரு டைம் பேசிக்கலாம். நான் ஒரு 1 ஹவர் லேட்டா சப்மிட் பண்றேன். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ மைண்டுக்குள்ள வந்ததுமே அதை நினைச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால அந்த மூமெண்ட்ல இருந்து இந்த இஷ்யூவெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தள்ளி வைக்கிறீங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம். அது இருந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அமோர் பத்தி சாரி கத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பயோகிராஃபிஸ் படிக்கிறது. உங்களுக்கு படிக்கிற ஹேபிட் இருந்தோம்னா, இந்த ஜெயிச்ச எல்லாருமே இந்த அமர் ஃபேட்டி யூஸ் பண்ணியிருக்காருங்க. பிகாஸ் ஜெயிச்ச எல்லாருக்குமே பொறுமை இருக்கு. நான் அப்துல் கலாம் சார் இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கட்டும், யார் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே பொறுமை இல்லாம யாராலுமே வின் பண்ண முடியாது. அந்த பொறுமை இருக்கிற எல்லாருமே இந்த அமர் ஃபேட்டி யூஸ் பண்றாங்க. ஸோ ஒன் மோர் டெக்னிக் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாரி இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மாரி ஆளுங்களோட ஸ்டோரிலாம் படிச்சோம்னா, இது இருந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த அமர் ஃபேட்டி அவர் யூஸ் பண்ணது. இன்னும் நெறைய இடத்துல வருது. அவர் எப்படி அமர் ஃபேட்டி யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லன்னா, இந்த ஸ்டாய்க்ஸ் பத்தி கூட படிக்கலாம். இந்த மெடிடேஷன் புக்க பத்தி படிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த பயோகிராஃபிஸ் படிக்கும்போது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஸோ இன்ஃபாக்ட் என்னோட அடுத்த பாயிண்ட்டும் அதுதான். இப்போ நீங்க ஒரு அப்துல் கலாம் ஐயா பத்தி படிக்கிறோம்னா, இந்த அமர் ஃபேட்டி பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல அவர் இருந்துட்டு இந்த அமர் ஃபேட்டி யூஸ் பண்ணாரு, அப்படிங்கிற ஒரு அப்சர்விங் அந்த ஒரு ஸ்கில் வந்ததுன்னா, ஸோ டெஃபினெட்லி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த அமர் ஃபேட்டிய பத்தி அ கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிராக்டிகல் டிப்ஸா நான் நெனச்சேன். ஸோ மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிறது, டெய்லி ரிஃப்ளெக்ஷன் ஜர்னல் எழுதுறது, கிராட்டிட்யூட் ஜர்னலு, அப்புறம் டு டூ லிஸ்ட் மெயின்டெயின் பண்றது, அப்புறம் அந்த மொமெண்ட்ல வாழ கத்துக்கிறது, அப்புறம் பெரிய வின் பண்ண தலைவர்களோட, லீடர்ஸோட பயோகிராஃபி பத்தி, அவங்களோட கதைகள பத்தி தெரிஞ்சுக்கிறது, இந்த அமர் ஃபேட்டிய பத்தி உங்களுக்கு பெட்டரா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ இந்த அமோர் ஃபேட்டிய பத்தி கடைசியா எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, ஸோ அமோர் ஃபேட்டிங்கிறது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் லைக் ஒரு அ ப பழைய காலத்துல இருந்த ஒரு பிலாசபி. இது இன்னைக்கு மாடர்ன் லைஃப்‌க்கு ஹெல்ப் ஆகுமா? அப்படின்னு கேட்டோம்னா, 100% ஹெல்ப் ஆகும். இன்ஃபாக்ட் நெறைய பேர் சொல்றது என்னன்னா, இப்ப இருக்கிற லைஃப்‌க்கு தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்ப இருந்துட்டு இந்த மக்கள் தொகைன்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த ஜாப்போட வாழ்க்கை தரம் அதிகமாயிடுச்சுன்னு நெனைச்சிட்டு இருக்கோம். பட் வாழ்க்கை தரம் சும்மா வரல. அதோட நெறைய ப்ராப்ளத்தோட வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நெறைய அதிகமாயிடுச்சு. முன்ன மாரி ரொம்ப கம்மியா இல்லாம நெறைய அதிகமாயிடுச்சு. ஸோ அப்ப இந்த அமோர் ஃபேட்டின்ட்டு ஒண்ணு இருந்ததுன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க இருந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிற மாரி. ஸோ பேசிக்கலி அமோர் ஃபேட்டியோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் கோல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா,
பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஈவன் 2, 3 பேரோட யூடியூப் பிளாக்லயும் இதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுனா மன நிம்மதின்னு சொல்லுவோம்ல. அகைன் பிலாசபி. ஸோ மன நிம்மதி இதை பத்திலாம் தான் பேசி ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மன நிம்மதி இருக்காது. ஏழையா இருந்தா கூட அவருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மன நிம்மதி இருக்காது. ஸோ 2 பேருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் எதுன்னா, இந்த மன நிம்மதி. இந்த மன நிம்மதி பீஸ் ஆஃப் மைண்ட நம்ம இருந்துட்டு அப்ரோச் அச்சீவ் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூலா இருக்கிறது இந்த அமோர் ஃபேட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் இது இருந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. அகைன் கன்க்ளூஷன்ல இதையும் சொல்லணும்னு நினைச்சேன். எடுத்ததுமே ஒரு பெரிய விஷயம், ஒரு ஜாப் லாஸ் வந்துருச்சு எனக்கு. அப்ப நான் அமோர் ஃபார்ட்டிய ட்ரை பண்றேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ மேபி உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல. லைஃப் ஒரு நார்மலா போயிட்டு இருக்கு. பட் இந்த சின்ன சின்ன பிரச்சனையில, ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கோ, காரோ ஓட்டிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சிக்னல். ஸோ அந்த டயத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆவறத விட்டுட்டு, அந்த இடத்துலலாம் இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கலாம்? எனிவே எனக்கு என்னோட காரோ, பைக்கோ பறக்க போறதில்ல இந்த சிக்னல்ல. நான் இங்க இருந்து தான் ஆவணும். நான் இப்ப டென்ஷன் ஆவுறத விட, நான் மைண்ட்ஃபுல்னஸ் நான் பண்ண பார்க்குறேன். இந்த சுத்தி இருக்கிறவங்கலாம் எவ்வளோ டென்ஷனா இருக்காங்க? எவ்வளோ சத்தம் வருது? அந்த மாரி யோசிக்க ஆரம்பிங்க. அப்படிங்கிற மாரிலாம் சில இடத்துல படிச்சேன். ஸோ இல்ல அதெல்லாம் ரொம்ப பிராக்டிகல் ஸ்டெப் இதுவாவும் இருந்தது ஆக்சுவலி. இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு பர்சனலா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்பலாம் நானு ஒரு சிக்னல்ல 10 நிமிஷம் இருக்க சொன்னா கூட, ஒரு சின்ன டென்ஷனோட இல்லாம உட்காந்துட்டுருக்கேன். ஸோ அந்த மாரி அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கும்போது, ஒரு பெரிய விஷயம் உங்க லைஃப்க்கு வரும்போது டெஃபினெட்லி இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இத அச்சீவ் பண்றதுக்கு டெஃபினெட்லி நம்மகிட்ட 2 பிரைன் இருக்கு. ஏற்கனவே ஒரு புக்க பத்தி பேசும்போது சொல்லியிருக்கேன். ஃபீலிங் பிரைன், திங்கிங் பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீலிங் பிரைன்றது என்னன்னா, ஒரு எமோஷனல் பேஸ்டு. திங்கிங் பிரைன்றது டேட்டா பேஸ்டு. அதாவது ஃபீலிங் பிரைன் என்னன்னா, நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ, அத நமக்கு பண்ணணும்னு தோணும். ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. ஸ்மோக் பண்றது. ஸோ ஸ்மோக் பண்றதுன்றது ஒரு ஃபீலிங். ஸ்மோக் பண்றதுனால நீங்க ஸ்மோக் பண்ணீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? கேன்சர் வரும், உடம்பு சரியில்லாத வரும். இந்த மாரி இதெல்லாம் டேட்டா. அது யோசிக்கிறது திங்கிங் பிரைன். ஆனா எப்பயுமே இந்த ஃபீலிங் பிரைன் என்ன பண்ணும்னா, திங்கிங் பிரைன கொன்னுடும் அப்டின்னுவாங்க. அத கொன்னுடும்னா, ஸ்லேவா வச்சுக்கும். அ ஸ்மோ அகைன் ஸ்மோக் பண்ணணும்னு நெனைக்கிறோம். திங்கிங் பிரைன் சொல்லுது, இது நீ சிகரெட் பிடிச்சன்னா உனக்கு கேன்சர் வந்துரும் பார்த்துக்கோன்ட்டு. ஒரு சிகரெட்லலாம் வராது. நான் இப்போதைக்கு 1 அடிச்சுக்கிறேன். அடுத்த வாரத்துலருந்து நிறுத்திர்றேன். அடுத்த வாரம் நியூ இயர் வருது. அங்கருந்து நிறுத்திர்றேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உங்கள கொண்டு போறது இந்த ஃபீலிங் பிரைன். ஸோ பேசிக்கலி இந்த அமோர் ஃபேட்டிய இருந்துட்டு நீங்க இருந்துட்டு கடைப்பிடிக்கணும்னு சொன்னோம்னா, இந்த ஃபீலிங் பிரைன நீங்க இருந்துட்டு டெஃபினட்டா லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு. அது எப்படி லேர்ன் பண்ண வைக்கணும்னா, இந்த ஃபீலிங் பிரெயின்ங்கிறது என்னன்னா, ஒரு எம்பத்தைஸ்டு லாங்குவேஜ். அத மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆ ஃபீலிங் பிரெயின் கிட்ட போயிட்டு கேன்சர் வந்துரும், அது இதுன்னு சொன்னோம்னா அது கேட்காது. பட் அதுகிட்ட நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது நீ அடிச்சுக்கோ. பட் இது அடிச்சதுமே கொஞ்ச நேரத்துல உனக்கு மைண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. தல சுத்துற மாரி இருக்கும். நீ யார்கிட்டயோ பேசினா அவங்க இருந்துட்டு, "நீ தம் அடிச்சுட்டு வந்தியான்னு?" கேட்பாங்க. அது உனக்கு ஒரு அவமானமா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணு. அப்படிங்கிற மாரி அதுகிட்ட நம்ம பேசுனோம்னா, ஸோ அப்ப இருந்துட்டு ஃபீலிங் பிரெயின் சம்டைம்ஸ் சரி வேண்டாம் விடு. அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அமோர் ஃபேட்டியும், திங்கிங் பிரெயின் அப்படிதான் பேசி ஆவணும். நம்ம இருந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் நமக்கு நடக்கிற ஒரு விஷயத்த நம்மளால அது தப்புன்னு தெரிஞ்சா நம்மளால ஈஸியாலாம் அத இருந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நெகோசியேஷன் நடக்கணும் திங்கிங் பிரெயின், ஃபீலிங் பிரெயினுக்கும். ஏன்னா அமோர் ஃபேட்டிங்கிறது ஓவர் நைட் ஜர்னி கிடையாது. இது லைஃப் லாங் ஜர்னி. மேபி மார்க்கஸ் எரிலஸ்ங்கிறவரு அமோர் ஃபேட்டிய பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி, இல்லன்னா அவரோட அவரோட தாட்ல இருந்து வந்தது தான் இந்த அமோர் ஃபேட்டிங்கிற ஒரு பிலாசபின்னே சொல்லலாம். அவரே இந்த அமோர் ஃபேட்டிய 100% அச்சீவ் பண்ணியிருப்பாரான்னு பார்த்தோம்னா, இல்லன்னு சொல்றாங்க. ஸோ அவரோட ஜர்னிலே அவர் இறந்து போயிருக்கலாம். பட் அந்த ஜர்னி டயத்துல உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு இடத்துல கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா சொல்லணும்னு நெனச்ச பாயிண்ட் என்னன்னா, இந்த அமோர் ஃபேட்டிய பத்தி ம். டிட்டாச்மென்ட் அப்படின்ற ஒரு குவாலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் நமக்கு நடக்கிற நெறைய ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம், இந்த அமோர் ஃபேட்டியோட அடுத்த வெர்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா, அட்டாச்மென்ட் தான். ஸோ அ நமக்கு அட்டாச்மென்ட்னா எப்படின்னா, ஒரு பொருளோட இருக்கிற அட்டாச்மென்ட் கிடையாது. நமக்கு நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களோட இருக்கிற அட்டாச்மென்ட். என்ன எல்லாருமே மதிக்கணும். நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லணும். ஒரு கிரவுடுக்கு போனா நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். அப்படின்ற மாரி சில ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் தெரியுங்களா? ஸோ இந்த ஃபீலிங் எல்லாம் தான் ஒரு அட்டாச்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த அமோர் ஃபேட்டிய நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா,
திஸ் வில் டெஃபினெட்லி டேக் அஸ் டு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா டெஃபினெட்லி பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அமோர் ஃபேட்டி நம்ம கடைபிடிக்கிறத விட இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது மேபி அல்டிமேட் கோல்னா அமோர் ஃபேட்டிங்கிறது அதோட ஸ்டெப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மேபி இந்த டிட்டாச்மெண்ட் பத்தி இன்னொரு நாளைக்கு கூட பேசலாம். இதுவும் ஒரு பெரிய டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இன்னொரு நாளைக்கு கூட பேசலாம். ஸோ அமர் ஃபேட்டியை பத்தி இவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அமர் ஃபேட்டினா என்ன, அது யாரோட இருந்து வந்தது, ஸோ ரியல் லைஃப்ல அமர் ஃபேட்டி எப்படி ப்ராப்பரா நம்ம இருந்துட்டு பிக்சரைஸ் பண்ணலாம். ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணது ஸ்டீவ் ஜாப்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் ப்ராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இது கன்க்ளூட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ ஏன்னா இது ஒரு புக்கு கிடையாது, நானாவே ஒரு ஃபார்ம் பண்ணேன், இது இது சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஆரோக்கிய பிரேட்டர் சார், முடிச்சிட்டேன். நன்றிங்க அசோக். அதிகாலை சிறப்புரையாக அப்படியே ஏற்றுக்கொள் என்ற ஒரு ஸ்டாய்க் தத்துவத்தை குறித்த ஒரு பார்வையினை வெகு அழகாக அதன் மூலமாக அந்த கேட்கக்கூடிய பொறுமை என்பது வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நிறைய தலைவர்கள் வாழ்க்கையில் நிறைய விடயங்கள் அவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். சமீபத்தில் நானும் பொறுமை சார்ந்து ஒரு புத்தகத்தை இறையன்பு அவர்களுடைய புத்தகத்தை படித்த பொழுது அதில் இந்த கருத்தை தாங்கள் வலியுறுத்திய கருத்தும் அதில் பிரதிபலித்திருந்தது. அனைவருக்கும் நிறைய விடயங்கள் வேற்றுமையாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விடயத்தில் அவர்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று, அது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொறுமை என்கின்ற ஒரு தன்மை என்று வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். தங்களுடைய உரையிலும் அதை குறிப்பிட்டிருந்தீர்கள். இதுபோல ஒவ்வொரு விடயத்தையும் அந்த வாகன நெரிசலில் கடந்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பதட்டம், பரபரப்பு, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்கும் பொழுது பெரிய விடயங்களை நம்மால் எளிமையாக கடந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நிறைய விடயங்களை இன்று தங்களது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டீர்கள். இத்தகையதொரு அழகியதொரு தருணத்திற்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்பணி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 2ஆம் ஆண்டின் நிறைவு நிகழ்வினை நமது தளத்தில் ஏறெடுக்கின்றோம். நாளை கிறிஸ்துவ பெருவிழாவை முன்னிட்டு நமது தளத்திற்கு விடுமுறை. நாளை மறுநாள் நமது தளம் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. 3ஆம் ஆண்டு துவக்க நிகழ்வோடு நமது தளத்தினை துவங்க இருக்கின்றோம். இந்த நற்பணி தொகுப்பில் இன்று அப்படியே ஏற்றுக்கொள் என்ற ஸ்டாய் தத்துவத்தின் அற்புதமான பார்வையினை அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் வழங்கினார்கள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை மனம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் சீர்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி அவர்களுக்கு நன்றி. அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்ற அந்த ஸ்டாய்சிசம் பத்தின நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டார். எப்பவும் புத்தகத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் வரும். இன்றைக்கு இந்த ஸ்டாய்சிசம் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டார். அதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு சொல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சொல்னா அமர் ஃபேட்டி அப்படிங்கிறது. அமர் ஃபேட்டினா என்ன அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்ம ஒரு லைன்ல சொல்லிடலாம். இது
இது ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருக்கு பிரச்சனை வரும்போது, அவர் எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத, அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாய்சிசம் அப்படிங்கிறது வருது. அதுல மிக முக்கியமான 3 பேர்கள்னா, இந்த மார்க்கஸ் அரேலியஸ், செனேகா அண்ட் எபிக்டேட்டஸ். பெயர்கள் சரியா தெரியல, பொறுத்துக்கொள்ளவும். இவர்கள் எல்லாம் தான் முக்கியமா இந்த ஸ்டாய்சிசம்ல முக்கியமான ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒண்ணு அப்படியே ஏற்றுக்கொள், இல்லைன்னா லவ் யுவர் ஃபேட். என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்மளுடைய விதி இதுதான் அப்படின்ட்டு அதை அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இது ஒரு 100, 150 பழைய காலத்துல இருந்து வந்திருந்தாலும், ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால ரான் காரி அப்படிங்கிறவரு த காட் இஸ் டெட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்திற்கு அப்புறம் இது நிறைய பேர் இன்னும் அது ஸ்டாய்சிசம் ஃபாலோ பண்றாங்க. தன்னோட ஒரு உதாரணத்துக்கு அந்த அமர் ஃபேட்டி அதை எப்படி உதாரணமா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கோவிட் சமயத்துல ஒருத்தருக்கு நல்ல வேலை செய்யறாரு, அவருக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்குது கம்பெனில. ஆனா திடீர்னு ஒரு நாள் வேலை போயிடுது அப்படின்னா, அவர் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த கம்பெனி இப்படி என்ன வேலை விட்டு தூக்கிடுச்சேன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அல்லது இல்ல இது ஒரு சரியான நேரம், நான் புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு தேர்ட் சாய்ஸா என்ன இருக்கும், வாய்ப்பு என்ன அப்படிங்கறத மாதிரி யோசிக்கிறது தான் இந்த அமர் ஃபேட்டி அப்படிங்கிறது. கெட்ட விஷயங்கள்லயும் பல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறது தான். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களையும் சொல்லலாம். அவர் அந்த ஆப்பிள் கம்பெனி அவர் தான் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவரையே வேலையை விட்டு தூக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் அவர் பிக்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்குறாரு. மீண்டும் அந்த ஆப்பிளே வேலை செய்ய வரும்பொழுது அங்கேயும் திரும்பவும் அதை எடுத்து நடத்தும் பொழுது அந்த பிக்சர்ல வேலை செஞ்ச அந்த ஒரு தொடங்கி நடத்தின அந்த ஒரு அனுபவங்களால ஆப்பிள் நிறுவனத்தை இன்னும் சிறப்பாக அவரால் நடத்த முடிஞ்சது. இப்ப இத நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால, இந்த அமோர் ஃபேட்டி இத பிராக்டிஸ் பண்றதுனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். எப்பப்ப நம்மளாம் ரெசிஸ்ட் பண்றோமோ, இல்ல ஒரு விஷயம் இது ஏன் எனக்கு நடக்குது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்பப்பெல்லாம் யோசிக்கிறோமோ, ரெசிஸ்ட் பண்றோமோ, அப்பெல்லாம் நம்ம முதல்ல இந்த அமோர் ஃபேட்டிய பிராக்டிஸ் பண்ணலாம். அது இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனநிலை மாறும். அதாவது ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப குறையும். இப்ப எல்லாருமே சொல்றது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அததான் சொல்றாங்க. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். அடுத்ததாக நன்றி உணர்வு, நம்ம இருக்கிற விஷயங்களுக்கான நன்றி உணர்வு அப்படிங்கிறது அதிகமாகும். அப்புறம் நிகழ்காலத்துல நினைச்சு நம்ம என்னைக்குமே கவலைப்படுறது இல்ல. ஒண்ணா எதிர்காலம், இல்ல கடந்த காலத்தை நினைச்சுதான் நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம நிகழ்காலத்துல இருக்கும்போது இந்த கவலை அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். நமக்கு பிரசன்ட்ல இருப்போம். நிகழ்காலத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மன அமைதி, இது எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே அதனால சுலபமா நம்மளால தீர்க்கறதுக்கான ஒரு ப்ராப்ளம் சால்விங் அந்த ஒரு விஷயமும் நமக்கு சுலபமா ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய மனப்பக்குவம், ஆற்றல் எல்லாமே நமக்கு தன்னால வந்துரும். இது எல்லாமே ஸ்டாய்சிசம் பத்தின கருத்துக்கள். இதன் மூலமாக சில விஷயங்களை நான் பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத சொன்னார் அசோக்மணி அவர்கள். அதுல என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ். எப்பவுமே நம்ம செய்யற வேலையில அந்த நேரத்துல கவனமாக இருக்கேன். ஒரு காய் கட் பண்றேன் அப்படின்னா அந்த இதை வச்சு நான் இப்படி என் கையை வச்சு கட் பண்றேன், இல்ல நான் பேனால எழுதுறேன்னா இந்த இடத்துல இப்படி நான் கையை வச்சு எழுதுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக டெய்லி ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல் அப்படின்றத ஒண்ணு சொன்னார். அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 நிகழ்வுகளை நம்ம எடுத்துக்கலாம். அந்த 3 நிகழ்வுகள் அதுல நம்ம என்ன உணர்வுகள், அந்த 3 நிகழ்வுகளையும் உணர்வுகளையும் நம்ம எழுதி வைக்கலாம். காலை எழுந்த உடனேயுமே நன்றி உணர்வு அதை எழுதலாம். நன்றி உணர்வு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னா அதை எழுதுறதன் மூலமாகவும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். தினமுமே நன்றி உணர்வு ஜர்னல் வச்சு நம்ம அதை எழுதலாம். அதற்கப்புறம் ஒரு டு டூ லிஸ்ட், நம்ம நாளைக்கு என்னென்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சாலே நம்ம வேலைகளை நம்ம சரியா செய்ய முடியும். நமக்கு அந்த மன அழுத்தமும் குறையும். இந்த செய்ய முடியல அப்படிங்கிறது இல்லாம இந்த நாள்ல இவ்வளவுதான் செய்யலாம் அப்படிங்கறத சரியா நம்மளால திட்டமிட முடியும். ஒரு நாளை திட்டமிட முடியும். அது பீயிங் அட் த மொமெண்ட். அதனால பீயிங் அட் அடுத்த ஒரு பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன, பீயிங் அட் த மொமெண்ட். அந்த நொடியில நம்ம வாழும்போது நமக்கு நிறைய ஒரு பிரச்சனையே வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப நான் இந்த விஷயத்தினால ஒரு குழப்பமா இருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிறகுதான் நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும்.
அடுத்ததாக நிறைய பேரோட பயோகிராஃபி படிக்கணும். சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. இல்ல மற்றவர்களோட இப்ப அப்துல் கலாம் மாதிரி இருக்கவங்க. இப்படி இதெல்லாம் படிக்கும்போது இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி பேசணும். அதையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்னன்னா, அவங்க எப்பலாம் இத பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த அமர் ஃபேட்டிய பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளால அ ப அவங்கவங்க வாழ்க்கையில இருந்து நம்மளால இன்னும் சுலபமாக அந்த சிச்சுவேஷன்ஸ் மூலமாகவும் நம்மளால கத்துக்க முடியும். இன்றைய காலகட்டங்கள்ல வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்படி உயரும்போது நிறைய சவால்களும் அதிகமாகின்றன. நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது. நிறைய நம்ம ஃபோக்கஸ் இல்ல. இந்த மாரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது, இந்த அமர் ஃபேட் இத நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது முதல்ல மன அமைதி கிடைக்கும். இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல டென்ஷனா இருக்குன்னா, அந்த இடத்துல நம்ம தொடங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில போய் திடீர்னு நம்மளால இத பயிற்சி பண்ண முடியாது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம இத பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது 2 விஷயம் இருக்கு. ஃபீலிங் பிரெயின், திங்கிங் பிரெயின் அப்படிங்கிறது. அது அப்ப அந்த ஃபீலிங் பிரெயின் வந்து உணர்வுகள் தான் இருக்கும். ஆனா திங்கிங் பிரெயின் நெறைய நேரங்கள்ல அது நம்ம வேலை செய்ய விடாது. உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஃபீலிங் பிரெயின் புகைப்பிடித்தா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் யோசிக்கும். திங்கிங் பிரெயின் அப்படிங்கிறது புகைப்பிடிப்பது தவறு, இந்த கெடுதல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லும். ஆனா, ஒரே ஒரு சிகரெட் பிடித்தாலும் நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி இந்த திங்கிங் பிரெயின் எப்பவும் அந்த உணர்வுகளை சார்ந்தே இருக்கும். அது இல்லாமல் அந்த ஒரு எம்பத்தைஸ்டு லாங்குவேஜ்லயே இருக்கும். அப்படி இல்லாம திங்கிங் பிரெயின நம்ம அதிகமா வேலை செய்யறதுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இந்த அமர் ஃபேட்டையே நம்ம பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது அதை அத பிராக்டிஸ் பண்ண முடியுமா எல்லாராலயும் அப்படின்னா, நிச்சயமா லைஃப் லாங்னா எல்லா நொடிகளுமே இப்ப ஒவ்வொரு நொடியும் நான் இத பிராக்டிஸ் பண்றேன்னா முடியாது. முடிந்த அளவுக்கு நம்மளால பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா, இது வந்துட்டு ஒரு நைட்ல நம்ம பண்ணி முடிச்சிடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு வாழ்நாள் முழுக்க எடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி. நம்ம தொடர்ந்து அட்டாச்மென்ட், டிட்டாச்மென்ட் இத பத்தி பேசுவோம். பற்று எதுல எதுல பற்று இருக்கணும், எதுல பற்றற்ற வாழ்க்கை இத பத்தி தான் நம்ம பேசுறோம். நம்மளோட அ ஒரு முக்கியமான இலக்கு அப்படின்னா, ஒரு பற்றற்ற வாழ்க்கை. அததான் நம்ம ஒரு இலக்காக வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அமர் ஃபேட்டி அப்படிங்கிறது அதற்கான ஒரு முதல் அடியாக எடுக்கலாம். தொடர்ந்து இன்னும் நிறைய அட்டாச்மென்ட், டிட்டாச்மென்ட் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த பற்றற்ற வாழ்க்கைக்கான முதல் படியாகவும், இந்த அப்படியே ஏற்றுக்கொள் அப்படிங்கிற இந்த அமர் ஃபேட்டிய நம்ம பிராக்டிஸ் பண்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா இன்றைய இந்த 2024ம் நிறைவடைய போகிறது. நம்மளுடைய 2 வருட சொல்லரங்க சரித்திரம் படிப்போமும் இன்றைக்கு நிறைவடைந்து நம்ம 3வது ஆண்டுக்கு போகும்போது, ம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு அடுத்த வருடங்கள்ல எப்பவுமே நிறைய பேரு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் செய்வோம். அந்த மாதிரி இந்த கருத்துக்கள நம்ம எடுத்து பின்பற்றும்போது, நம்ம வாழ்க்கையில் மன அமைதி, மன நிம்மதி, சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் இது எல்லாமே நம்ம நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பின்பற்றலாம். மிக்க மிக்க நன்றிங்க அசோக்மணி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் பயணம் செய்து கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி, கற்பனைக்களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் நமக்கெல்லாம் அரிய கருத்துக்களை பேசிய ஐயா அசோக்மணி ஐயா அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும்
உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி ஐயா அவங்களே உங்களை வாழ்த்திட்டாங்க. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு வந்து ஐயா அசோக் மணி அவங்க அப்படியே ஏற்றுக்கொள் இந்த தலைப்புல பேசினாங்க. அப்படியே ஏத்துக்கணும். எது நடந்தால் அப்படிதான் போகணும். அதை நினைச்சு கவலைப்பட்டா நம்ம தான் மன நிம்மதி இல்லாம மனசு அலைவாஞ்சு இன்னமும் மன சங்கடத்துக்கு உள்ளாகும். அது உண்மைங்க ஐயா. அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு கஷ்டம் வருது, கவலை வருது அப்படின்னா பொதுவாக சொல்கிறேன் நான். அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும்னா, அதை அப்படியே வருதா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்த நாட்கள், செய்த செயல்கள், ஒரு ஃபங்க்ஷனு அப்படிலாம் அந்த ஒரு கலகலப்பான ஒரு இதுக்கு நம்ம போயிடணும். அப்படி போயிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நம்மளை விட்டு எட்ட போயிடும். இது நான் செய்கிற ஒரு இது. எனக்கு என்ன கவலை வந்தாலும் கவலைன்னு சொல்ல மாட்டேன். வந்தாலும் சரி, நல்லது வரும்பொழுது நம்ம சந்தோஷப்படும் பொழுது வர்றதை எப்படி ஏற்றுக்கிறோமோ, அதே மாதிரி மன சஞ்சலம் வரும்பொழுதும் அதே மனநிலையில் ஏற்றுக்கிட்டு இருக்க பழகணும். அதுதான் நம்ம தற்சோதனை பண்ணிக்கணும். நம்ம அப்போ எப்படி இருந்தோம், கஷ்டம் வரும்பொழுது சரி இது வரணும்னு நமக்கு அம்மா சொன்னாங்க, கற்பவள்ளி அம்மா, நம்ம அதை தலையெழுத்து அப்படின்னு போயிடணும் அப்படின்னு. ஆமாம்மா, நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இறைவன் கொடுத்தது தான். நம்ம நல்ல செயலை செய்யும் பொழுது நமக்கு எல்லாம் சந்தோஷமாகவே கிடைக்கும். ஏதோ ஒரு இடைஞ்சல் ஒரு சில நேரத்தில் செய்யுதுன்னா அது சங்கடமாக வரும். அதை வந்து அப்படியே ஏற்றுக்கணும். நான் என்ன செய்வேன்னா, காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம் நன்றி சொல்லிட்டு குளிக்க போனால் தண்ணிக்கு, பாத்ரூமில் இருக்கிற பொருளுக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன். அப்படி நன்றி உடனே எனக்கு தேநீர் வரும். தேநீர்னா தேனும் எலுமிச்சம்பழம் சுடுதண்ணி. அந்த அதை வாங்கினதும் அதுக்கு நன்றி சொல்லுவேன். அதுக்கு எத்தனை பேர் உழைச்சி என் கைக்கு வருதோ அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளையும் நான் கடத்தும் பொழுது அந்த மன சஞ்சலங்கிறது அவ்வளவா என்னை ஆட்கொள்றது இல்லை. எங்கள் வீட்லேயும் கவலை கஷ்டம் எல்லாமே இருக்குது தான். ஆனால் அதில் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்க பழகணும். மனசை வந்து அலைபாய விடக்கூடாது. சரி இது வந்துதா, சரி விடு, தைரியம் இருக்கணும். தைரியமாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும். அப்படிலாம் நான் செய்வேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க, முடியும். நம்ம அதை வந்து மனசுக்குள்ளே கொண்டுட்டு வந்து இது இப்படி வந்துதா சரி, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் நான் அப்படிதாம்மா செய்வேன். ஆனால் அந்த இறையாற்றல் வந்து எனக்கு உடனே ஒரு கதவு மூடனா ஒரு கதவு திறக்கும்னுவாங்க. ஐயா சொன்னாங்க, கம்பெனியில் வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் வெளியில் வந்து இன்னொரு வேலை சாதனை பண்ணார். அது உண்மைதான். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே அனுபவிக்கிறது. எப்படிப்பட்ட பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அந்த மன சஞ்சலங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் அதுலேயே நம்ம மிதக்கக்கூடாது. அதை விட்டு தாண்டி எப்படி போய் அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலைக்கு வரணும். ஐயா நிறைய ஆங்கிலத்திலேயே பேசினாங்க. எனக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ புரியல. இப்போ கற்பகவள்ளி அம்மா சொன்னது ஒவ்வொன்று புரிஞ்சுது. முடிஞ்ச அளவு எனக்கு தமிழில் சொன்னால் நல்லா இருக்குங்க ஐயா. வருங்காலத்தில் நீங்கள் நிறைய கருத்துகள் வந்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தையும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகான தலைப்புல அசோக் மணி அவர்கள் பேசினாங்க. ஒவ்வொரு தடவும் புத்தகத்தை படிச்சுட்டு அதை ரிவ்யூவா நம்மளுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ற புத்தகத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகா அந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறான்னு தான் சொல்ல முடியும். இந்த அப்படியே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது நம்ம இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அது அப்ளை ஆகும். ஏன்னா இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அதுலயும் ரொம்ப அழகா அசோக்கே சொல்லிட்டாங்க. இதை நான் அப்படியே சொல்றதுங்கிறது, நானே ஒரு வேலை போய் இருக்கில, அப்ப போய் அப்படியே ஏற்றுக்கொள், இது எல்லாம் சரிதான் அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களான்னா நிச்சயமா அது அவங்கனால அது ஜீரணிக்கவே முடியாது. திடீர்னு ஒரு வேலையோ இல்ல ஒரு திடீர்னு ஒரு இழப்போ வரையில நம்ம மனசு பல கேள்விகள் கேட்கும், எல்லா விஷயங்களும் பண்ணும். ஆனா அது என்னதான் பண்ணாலும் அதை ஏத்துக்கொள்ள தான் வேணும். வேற வழியே ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நிச்சயமா இந்த மாதிரி பிராக்டிஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கையில நம்மளால எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள நம்மளால அப்படியே நம்ம மனசு பழகிரும். எப்படி ஒவ்வொன்றையும் பழக்கிறோமோ அதே போலதான் நம்ம மனதையும் நம்ம பழக்கணும். அதுக்குதான் ரொம்ப அழகா திங்கிங் பிரைன் அண்ட் ஃபீலிங் பிரெயினை பற்றியும் அசோக் அவர்கள் குறிப்பிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. அதை படிச்ச பிறகு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நீங்க 3 வேளை சாப்பிட்டீங்களா? உலகத்துல இத்தனை பேருக்கு 3 வேளை உணவு கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பள்ளி கல்வி முடிச்சிருக்கீங்களா 12வது வரைக்கும்? இந்த உலகத்துல இத்தனை பேர் பள்ளி கல்வியே தொடங்க முடியல. உங்களால நல்லா நடக்க முடியுதா? எத்தனையோ பேர்னால நடக்க முடியல. எத்தனையோ பேர் ஒவ்வொரு விஷயமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கையில உங்ககிட்ட ஐபோன் இருக்கா, இல்ல உங்ககிட்ட ஒரு போன் இருக்கா, நீங்க எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா, எத்தனையோ பேருக்கு தொடர்பு கொள்றதுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சென்சஸா ஒரு மெசேஜ்ல வந்தது. அத பார்த்தப்போ இப்போ அசோக் சொன்ன மாதிரிதான், இப்போ எத்தனை எத்தனை விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம உடல் உறுப்பு ஒவ்வொன்றுக்குமே நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அது எல்லாமே கரெக்டா ஃபங்க்ஷன் ஆனாலதான் நம்ம என்ன இருந்தாலும் அடுத்த நிலை நோக்கி போறக்கு ஒரு இதா இருக்கு, ஒரு உத்வேகமா இருக்கு. அதே போல நம்மளுக்கு நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம கையாண்டிருப்போம். அந்த விஷயத்த கையாண்டதை அடுத்ததுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இந்த விஷயத்த நம்ம இப்படி கையாண்டோம், அதுக்கு அடுத்தது இதே மாதிரி அடுத்த விஷயத்தையும் நம்ம இப்படி கையாளணுங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அதே போல பொறுமை அப்படிங்கிறது எல்லா எல்லா சாதனையாளர்களுக்கும் ஒரு அடிப்படையான குணம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது இல்லைன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அடிப்படை அப்படிங்கிறது அந்த பொறுமைங்கிறது வேணும். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம இன்ஸ்டன்டா ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். அதே போல நம்ம எதிர்மறையா இருக்கிறத நம்மளால தாங்கிக்க முடியல நிறைய விஷயத்துல. அதுக்கு இன்னைக்கு அசோக் சொன்ன பயிற்சிங்கிறது ரொம்ப அழகா நம்மளுக்கு பயன்படும். ஏன்னா இது மெடிடேஷன் நிச்சயமா நம்ம பண்ணையில அதோடைய அலை சூழல் குறைஞ்சு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறும். ஆனா இன்னைக்கு அசோக் சொன்ன பயிற்சிங்கிறது எல்லாதனாலையும் எளிமையாக செய்ய முடியும். ஏன்னா ஒரு பஸ்ல போகலையோ இல்லைங்க ஒரு எங்க இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் நம்மளுக்கு இடைவெளி கிடைத்தாலே நம்ம நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஆராய்ந்து இந்த மாதிரி பண்ணையில நிச்சயமா நம்மளுடைய மன மனமும் மாறும். அதுக்கப்புறம் நம்மளே ஒரு பண்பட்டவங்களா மாறிடுவோம். இது நிறைய விஷயங்கள்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா தெரியும். இதுக்கு சில பேர் அவமானம்னு சொல்லலாம். என்ன எதை கடந்து வந்தாலுமே இதுக்கு மேல நம்ம ஒன்ன பார்த்துருந்தோம்னா, இதுக்கு மேலேயே ஒண்ணு பார்த்துட்டா இது என்ன பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய விஷயங்கள். ஆனா அது என்ன இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் எதா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல ரொம்ப சரியா இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். மிக்க நன்றிங்க அசோக். இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுற பயிற்சி. ஏன்னா நம்ம மனசு அவ்வளவு எளிமையா எதையுமே அப்படியே ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏன்னா நம்ம மட்டும்தான் பர்ஃபெக்ட் மாதிரி மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்க அப்படி இருந்திருக்கலாம், இவங்க இப்படி இருந்திருக்கலாம், இந்த சூழ்நிலை இப்படி இருந்திருக்கலாம் தான் நம்ம மனசு நிறைய தோணுது. இதுக்கு ஒரு முத்தாய்ப்பா இந்த பயிற்சி எல்லாருக்குமே பயன்படும். மிக்க நன்றிங்க அசோக், மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. மெடிடேஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தியும் அசோக் மணி அவர்கள் பேசியிருந்தாரு. மிக்க நன்றி. நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அப்படியே ஏற்றுக்கொள். அப்படியே ஏற்றுக்கொள் வந்து தலைப்பு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா அந்த ஹடில்ஸ் எல்லாம் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏ- ஏன் இந்த சார் இன்னைக்கு புக்கு கொண்டு வரல? ஒரு புத்தகம் அழகா பேசுவாங்க எப்பயும். ஏன் அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பேச போறாங்க? அப்படிலாம் எனக்கு மன ஓட்டம் இருந்தது இரவுல இருந்து. இந்த எண்ண ஓட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பதில் கிடைச்சது. எனக்கே இந்த செஷன் அமைச்சிருக்காங்களா அப்படின்னு. சில பல நிகழ்வுகள் வாழ்க்கையில நடந்ததற்கு அதை அப்படியே ஏத்துக்கணும். ஆனா நீங்க அதை எடுத்துட்டு போய் அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணணும். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம். அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த வந்து பண்ணும்போது ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம லேட்டா போறோம். பைக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல. ஆனா லேட்டா போனேன். நீ ஏமா? நான் நடந்து போயிட்டு இருந்தேன் ஒரு நாள். நடந்து போயிட்டு என்னால ஸ்கூலுக்குள்ள போகும்போது 1 நிமிஷம் தாமதம். இன்னைக்கு ஏன் லேட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் போற ஸ்கூல்ல வந்து டிராபிக் இது கிராஸ் பண்ணணும்னா ஹைவேஸ். நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் முன்னாடி லேட்டுன்னு போட்டுறக்கூடாது, என் பேருக்கு முன்னாடி, அதனால லேட்டா வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 120 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் அந்த பஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் பள்ளிக்கூடத்துக்கு நான் இந்த ஒரு அரசு பள்ளி வேலைக்கு போறப்ப ஃபர்ஸ்ட் மினிட் வந்து நான் கிராஸ் பண்ணும்போது அப்படியே அப்படியே கிராஸ் அப்படியே என்னை லைட்டா ஸ்கிராச் பண்ணா என்னை தூக்கி இருக்கும். ஒரு அரசு பணி கிடைக்கும் பொழுது சிவலோக பதவிக்கு போயிருப்பேன். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்பீட் ரேஞ்ச் நமக்கு அது அப்ப தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட் டேல. அந்த டைம் கூட நான் அதை ஃபீல் பண்ணேன். அந்த இது நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து அஹ் ஆம், ரேவதி மேம் சொல்லும்போது 3 விஷயத்த மறக்க முடியாது. வந்து சாப்பாடு, காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு. இத குடுத்த கடவுளுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும். இந்த பொறுமை இருக்கணும். அத சொன்னது. நிஜமாவே இப்ப கூட கொஞ்சம் கவலை இருக்கு. அந்த கவலை வந்து முன்னாடி நடந்திருக்கணும். இல்லைன்னா அடுத்து ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது 2 கவலை தான். ஏன்னா பிரசன்ட்ல எவன் வாழ்றானோ அவன் சிறப்பா வந்துருவான்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் அது பாட்டுக்கு போயிருச்சு. ஆனா பிரசன்ட்ல நல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம பிரசன்ட் வந்து அதுக்கு பாஸ்டா வரும். அப்ப வந்து நம்ம பிரசன்ட்ல நல்லா வாழ்ந்திருந்தோம்னா நம்ம பாஸ்ட் நல்லா இருக்கும். ஃபியூச்சரை பத்தி நமக்கு தெரியாது. ஏன்னா அது கடவுள் நியமனம் பண்ணதுன்னு நான் நினைச்சு போயிட்டு இருக்கேன். அடுத்து மெடிடேட் பண்ண சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த புக்கோட பேர் மட்டும் சொல்லுங்க. ஃபீலிங் பிரெயின், திங்கிங் பிரெயின் பத்தி சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே மெடிடேஷன் பத்தி பேசியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நானுமே ஒரு சில நேரங்கள்ல அந்த 5 நிமிஷம், நமக்கு கிடைக்கிற 2 நிமிஷம், நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்ப என்ன மூச்சு விட்டுட்டு இருக்கோம், நம்ம என்ன செயல்பாடு இருக்கு, நம்மளோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, நம்ம பேனாவோட டிப் எப்படி இருக்கு, நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுற மாதிரி ஜட்ஜ் மாதிரி நசுக்கிறோமா, இல்ல அந்த பேனாவை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றோமா, இல்ல நம்மளோட கவிதை ஓட்டத்துக்கு அதை அழகுபடுத்துறோமா, நம்மளோட எழுத்து வரிகள் அழகா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த அவமானம் இது வந்து மிகப்பெரிய ஒரு உந்தி தள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு போறீங்களா? எதையும் ஏத்துக்கங்களேன் அப்படின்ற ஒரு விஷயம். அது ஒண்ணு கொஞ்சம் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் சொல்லுவாங்க, அம்மா வந்து நிறைய தடவை சொல்லுவாங்க, செத்தாலும் சமைச்சு வச்சுட்டு செத்துடணும், அப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகும் அப்படின்றது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அதுவும் அடுத்தவங்களுக்கு உதவுறோமோ இல்லையோ, உபத்திரப்படுத்தாதீங்க. அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இதா இருக்கும். அந்த அவமானம், அந்த ஒரே ஒரு அவமானத்தினாலதான் என்ன நான் இன்னைக்கு பெரிய நிலைக்கு வந்திருக்கேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு இஸ்திரி போட அம்மா சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லாத கறிக்கட்டையை நான் 600 ரூபாய்க்கு தேய்ச்சேன், நீ எவ்வளவோ படிச்ச, என்ன கிழிச்ச அப்படின்னு கேட்டாங்க. காலண்டர் அன்னைக்கெல்லாம் கிழிச்சனால நான் என்ன கிழிச்சேன்னு கிழிக்க முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து மந்த்லி காண்டர்ல தொங்க போட்டோம். இந்த வரப்போகுது புத்தாண்டு, புத்தாண்டு சூளுரையா கூட இந்த நிகழ்வை எடுத்துக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில நம்ம பங்கு பெறோமா, பார்ட்டிசிபேஷன் இஸ் பெட்டர் தென் கெட்டிங் பிரைஸ்ன்னு சொல்லணும். நமக்கு ஒரு பரிசு கிடைக்குது, நம்ம போய் உள்ள போயிட்டோம்னாவே அதுவே பரிசு. ஏன்னா இதுதான் நமக்கு போட்ட தரிசுன்னு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஏத்துக்கணும். ஆனா வந்து ஏத்துக்கிட்டாலும் அது என்னன்னு புரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அது கொண்டு போகணும். நீங்க வந்து ஒரு புத்தகம் கொடுக்கவே இல்லை இன்னைக்கு, புத்தகத்தோட மொத்த குவியல் கொடுத்திருக்கீங்க. ரேவதி அம்மா சொன்ன மாதிரி வாழ்க்கை என்ற புத்தகத்தை அப்படியே வரிசையா நம்ம திருப்பி திருப்பி பார்க்க வேண்டிய பக்கங்களா இருக்கு. சில புத்தகங்கள்லாம் நான் படிச்சேன். கடைசி புத்தகத்துல இந்த புத்தகத்தை படிப்பவர் உயிருடன் இருக்க மாட்டார், ரத்தம் வெக்கி சாவார், அப்படியெல்லாம் எழுதி இருக்கும். எனக்குன்னா ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியாது. ரத்தம் கக்குதோ இல்லையோ,
ரத்தம் அப்படியே சுண்டி இழுத்து அதை படிக்க சொல்லுச்சு பாத்தீங்களா, அந்த எண்ணாலைகள் தான். ரொம்ப சூப்பரா இருந்தது. மென்மேலும் வளர வேண்டும். ஒரு புத்தகம் இல்ல, இன்னைக்கு பல புத்தகங்கள் கேட்ட திருப்தி. இந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணது இன்னைக்கு எனக்கான ஒரு நிகழ்வா கிடைச்சது. சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன 2, 3 புத்தகமே நான் நெறைய இடத்துல நானே படிச்சு கொஞ்சம் பிரசன்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மென்மேல் வளருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். சோக்சன். மிக்க நன்றிங்க நித்யாதேவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நீங்க அந்த இஸ்திரி போடுறவங்கள பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வெறும் கரிய வச்சே நான் இந்த அளவுக்கு செய்யறேங்கும் போது படிச்ச நீங்க எவ்வளவு செய்யலாம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமா அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி ஐயா அருமையா பல புதிய செய்திகளை சொன்னாங்க, வாழ்வியல் செய்திகளை சொன்னாங்க. அவங்களோட பேரை பார்த்துட்டாலே நான் அவங்க பேசுகிறத நுட்பமாக கேட்பேன். ஏன்னா பல நூல் அறிவு அவங்களுக்கு உண்டு, அதை வாழ்வியலோடு பொருத்தி அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம கடைப்பிடித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்படி நான் நினச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி அவங்க பேசுனதில் எனக்கு பிடித்த ஒன்றை மட்டும் நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது சரிதான். இறந்த காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே, இப்படியெல்லாம் இழந்துட்டோமே, இப்படியெல்லாம் அவமானப்பட்டோமே, ஐயோ ஏன் தான் இப்படி செஞ்சோமோ, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு நம்ம நினப்போம். அது என்னம்மா நம்மளை அறியாமல் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அப்படி வரும். சரி, காலங்கள் திருப்ப வராது, இறந்த காலம் இறந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்போ என்ன பண்ணலாம், இதில் எது நல்லது, இது கெட்டது எது, அந்த கெட்டதெல்லாம் விட்டணும், நல்லது மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அடுத்து இதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. எண்ணங்கள் வரும், அதை நம்ம மனசுக்குள்ளே தக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிப்பேன். அப்பப்போ இப்படி வரத்தான் செய்யும். நான் உடனே அதை நீக்கிடுவேன். எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதாவது இந்த புக்கை நம்ம முடிச்சிடணும், இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டு வச்சுருப்பேன். ஆனால் காலம் கடந்து போகிறப்பெல்லாம் ஐயோ நம்ம எதிர்காலத்தில் இப்படி செய்யணும்னு நினச்சா செய்ய முடியலையே, வேற ஒரு பணியில் இருப்போம், கல்லூரி பணி நிறையா இருக்கும், அதில் இருப்போம். அப்போ எதிர்காலத்தை நினைக்கிறோம், இந்த மாதிரி திட்டமிட்டு இப்படி செய்யணும், இப்படியெல்லாம் நம்ம நல்ல ஒரு பேர் வாங்கணும், நல்லபடியாக செயலை முடிக்கணும்ன்ட்டு அதுவும் செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் பெரும்பாலும் நான் நிகழ்காலத்தை அப்படியே அனுபவிச்சிருக்கேன். நிகழ்காலத்தில் சும்மா இருக்கிறப்போ தான் இந்த இறந்த காலமும் எதிர்காலமும் தோன்றும். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்மளாம் தமிழர், நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வாழ நல்லா கற்றுக் கொடுத்துட்டாங்க. நம்ம அசோக் மணி ஐயா சொன்ன மாதிரி இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டோன்னா, அது மகிழ்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா, இன்றைக்கு பொழுது நம்மளுக்கு இறைவன் கொடுத்தது, இது நல்லா நம்ம பயன்படுத்திப்போம், 4 பேருக்கு உதவி செய்வோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஐயா நல்ல ஒரு சொற்பொழிவு நான் கேட்டேன் ஐயா. என் வாழ்க்கையில் நான் அதை நல்ல முறையில் கடைபிடிப்பேன் ஐயா. எனக்கு திருப்பவும் விந்தியூரி நீ நிகழ்வில் நல்லாவே பண்ணு அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஐயா. உங்களுடைய இந்த நல்ல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிகள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் வாய்ப்பிற்கு நன்றி. அசோக் மணி அவங்களோட செஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஸ்டீவ் ஜாப்பை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆப்பிள் அதோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும், அவர் காலேஜ் ட்ராப் அவுட்டு. ஆனால் அவர் தான் பிக்சரோட ஓனர். அதுலேருந்து வெளியே போயிட்டு ஆப்பிள்லேருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் பிக்சர் ஆரம்பித்து அதில் கற்றுக்கிட்டது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆப்பிள் வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் கம்பெனியாக கொண்டு வரதுக்கு ஒரு முழுமையான காரணமாக இருந்துச்சுன்றது இன்னைக்கு ஒரு புது தகவல் எனக்கு. இந்த மாதிரி வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது ஒரு வாழ்க்கை. அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ இயல்பாக நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயமா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்வுலேருந்து அதுலேருந்து வெளியே வரணும்னா மறுபடியும் முதல்லேருந்து மேபி நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா நிச்சயமாக சின்ன வயசில் தான் இருக்கும். அப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இதே பிரின்சிபல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறத நம்ம நிச்சயமாக
நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு இடத்துல தடுக்கி விழுந்தாலோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் அந்த நிலமையில இருக்கும். அடுத்ததுக்கு வந்து அந்த குழந்தை வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஸோ வர 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 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நிறைய விஷயங்களை சிந்திச்சு தான் நம்ம லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன் வாழ்க்கையை. அவங்க சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ஆ எளிமையான நம்ம எப்படி அணுகணும்னு இருக்காங்க. வந்து இந்த டிராஃபிக் சிக்னலை ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க. ஒரு டிராஃபிக் சிக்னலில் 10 நிமிஷம் நின்று பொறுமையாக போக முடிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து வர ரொம்ப பெரிய விஷயத்துக்குலாம் நம்ம வந்து சால்வ் பண்ணி, ரொம்ப பெருசா திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறத விட, லைஃப்பில் நம்ம சுற்றி சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணாலே வந்து வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாகவும், ஹேப்பியாகவும் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதோட செகண்ட் ஸ்டேஜா வந்து டிட்டாச்மெண்ட் சொன்னாங்க. மேபி நம்ம அத இப்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, நம்ம நோக்கம் தெளிவா இருந்து, அதற்கான வேலைய மட்டும் பார்த்தாலே போதும். அந்த ஸ்டெப்ஸ் சின்ன சின்னதாவே எடுத்தாலே வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஹேப்பியாவும், ஆம் ஹேப்பின்றது ஒரு அந்த மைண்ட் செட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைய என்ன இலக்கு நம்ம வச்சிருக்கோமோ, அத வந்து எளிதா அடைய முடியும். அப்படின்றத எடுத்துரைக்கிறது இன்னொரு நிகழ்வா இது அமைஞ்சுச்சு. மிக்க மிக்க நன்றி வாய்ப்பிற்கு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயாலயன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் 606 கற்பனை அப்படியே ஏற்றுக்கொள். சகோதரர் அசோக்மணி அவர்கள் பேசியது நான் முழுமையாக கேட்க முடியவில்லை. ஆனால் சகோதரி கற்பகவள்ளி சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அடிக்கடி விஜயம்மா சொல்லுவாங்க. அவங்க சொன்ன சம்மரியும் அதே போல தம்பி சொன்னதையும் வந்து அதை நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து என்ன விஷயம்னா, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம்மளுக்கு இப்போ சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து கத்துக்கிறது வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அதை வந்து நம்ம கத்துக்கிறதுல இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல புத்தகங்களையும் சான்றோர்களையும் மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க முடியும். ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கோ வாழ்க்கை கல்வியை சொல்லித்தரத்துக்கோ ரொம்ப ரொம்ப அரிதாயிட்டாங்க. ஸோ அதுல வந்து நம்ம சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதை வந்து பல பெரும் சான்றோர்களும் எழுத்தாளர்களும் அறிஞர்களும் இந்த குழுவில் வந்து நிறைய செய்திகளையும் நிறைய கருத்துக்களையும் அவங்களோட அனுபவங்களையும் இங்கே ஷேர் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே போல நம்ம எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அதே போல நம்மளும் கொடுக்க செய்யணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட அருமையான ஒரு அம்சம். அதற்கு ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு மிகவும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே அம்மா விஜயா அம்மா நமக்கு எப்போதுமே ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கவும், அதே போல அவங்களுடைய உள்ளார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் வந்து எப்போதுமே நமக்கு செயல்பட தொடங்கும். அது வந்து அந்த நாளை வந்து ரொம்ப இனிமையாக்கும். அதற்கு நன்றி, அம்மாவுக்கும் நன்றி. அதே போல சகோதரி ரேவதி அவங்க வந்து மிக எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப அருமையா ரொம்ப அழகா அவங்களும் எடுத்துரைப்பாங்க. சகோதரிக்கு நன்றி. அவங்களும் முழுமையா அவங்களும் கற்பவழி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் சகோதரர் வேல் தம்பி அவர் தான் வந்து நமக்கு எல்லாமே அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே அந்த மீடியா எல்லாமே பண்றத வந்து வேல் தம்பி, அதற்கு நன்றி. அடுத்தது ஐயா பேச வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம வந்து கடந்து போயிடுறோம். அதுல வந்து என்ன கத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல நம்மளை சுத்தியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம முழுமையா ஃபோக்கஸா இருக்கணும். நம்ம வந்து இப்ப இருக்கிற நவீன காலங்கள்ல
மீடியாவோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல இருந்து நம்ம மீண்டு நம்மளுடைய சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். நாம இருக்கணும். நம்மளுடைய சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நிறைய விஷயங்களை வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே போல மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுல இருந்து நம்ம கத்துக்கவும் முடியும். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. அதற்கு நன்றி அசோக் மணி சகோதரர் அவர்களுக்கு. இத்துடன் நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறேன். ஐயா பேசட்டும், மற்றவங்களும் பேசட்டும். நிகழ்ச்சியை எல்லாரும் அவசியம் கலந்து வந்து எப்போதும் சப்போர்ட் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நற்பணி அப்படியே ஏற்றுக்கொள் என்ற தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களுடைய இன்றைய உரை மிகவும் சிறப்பு. சகோதரருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பு சகோதரர், நாம் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த தத்துவம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நிறைவை தரும் என்பதை பற்றி பல அந்த புத்தகத்தினுடைய வாயிலாக நாம் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பாக எடுத்துரைத்தார். இது ஏற்கனவே நம்ம கீதையில கூட அப்படிதான் சொல்லப்படுகிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்பது இது ஒரு நம் மனதை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கியங்கள். இதை நம் வாழ்க்கையில் ஏற்று மனநிறைவோடு நம் வாழ்வை கடந்து செல்வோம். அன்பு சகோதரருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வணக்கங்களும். அதே போன்று அன்பு நமது தளத்தில் உள்ள அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் எனும் இயேசுபிரானின் அன்பின் துணை கொண்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டி எங்கும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டி புதியதோர் சூழலை உருவாக்குவோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஒரு பாடலுடன். விண்ணில் தோன்றும் தாரகை எல்லாம் தேவதையாகும், வெண்ணிலவோ வேதன் அமரும் வாகனமாகும், ஞான ஜோதியே உயர்வான ஜோதியே தானாகவே உலகில் இறங்கும் தர்ம ஜோதியே மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறான், நல்ல மனிதரும் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறான். மண்ணுலகில் தேவன் இறங்கி வருகிறான், நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறான். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியனின் மடியினிலே புதல்வனாகிறான். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியனின் மடியினிலே புதல்வனாகிறான்.
மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் அசோக்மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளம். மிக்க நன்றிங்க ஐயா. அருமையான பாடல். ரொம்ப புதுசா இருந்தது இந்த பாட்டு. முதல் முறையா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி. நர்மதாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப அற்புதமா இருந்தது. நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு ரொம்ப நன்றிகள் பல. ரொம்ப அற்புதமா தம்பியோட இது இருந்துச்சு. நிச்சயமா எதையுமே அப்படி ஏத்துக்கிற தன்மை இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வாழ முடியும். என்னால ஒரு பாதி இதை அதை பண்ணிக்க முடியுது. இன்னைக்கு தம்பியோட உரைய இன்னும் 2 தடவை கேட்கணும். கேட்டு நிச்சயமா நம்ம அதை இன்னும் நான் எனக்குள்ள நிறைய அந்த ஏத்துக்கிற தன்மையை நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் என்னோட இதா இருந்தது கண்ணா. எந்த சின்ன வயசுல இத்தனை அறிவோடும் இத்தனை விவரமாவும் பேசினதுக்கு ரொம்ப நன்றிகள் பல. உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள், மஞ்சு பார்க்கியோட பிறந்தநாள். உங்க நல்ல உள்ளங்களோட வாழ்த்துக்கள் என் பொண்ணுக்கு வேணும். அடுத்ததா என்ன சொல்றது, நிச்சயமா நீங்க எல்லாம் ஒரு நல்ல உள்ளங்கள், நல்ல மனுஷர்கள். இன்னைக்கு இவ்வளவு ஒரு 1.5 மணி நேரம் இதுக்காக நீங்க செலவழிச்சு கொண்டுட்டு இவ்வளவு நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு நிச்சயமா எல்லாத்துக்கும் நல்ல மனசு இருக்கிறது இல்ல. அவங்கவுங்க வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறோம். நிச்சயமா ஆரோக்கிய பிரிட்டாவுக்கு, கற்பகவல்லிக்கு, வேலு தம்பிக்கு, ரேவதி குட்டிக்கு எல்லாத்துக்கும் நன்றிகள் பல. நன்றி கண்ணா, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றி கண்ணா. நன்றிங்க அம்மா. மஞ்சு பார்கவி அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மிக்க நன்றிங்கம்மா. நீங்க பகிர்ந்துட்டதுக்கும் நன்றி. பொன் ரமேஷ் சார், நீங்க கை உயர்த்தி இருக்கீங்க. நானும் 2-3 தடவை அழைப்பு கொடுத்திருக்கேன். உங்க ப்ரொஃபைலை டச் பண்ணி அக்செப்ட் இன்வைட் கொடுங்க சார். 2-3 தடவை அழைப்பு கொடுத்துட்டேன். அசோக் மணி, நீங்களும் முடிந்தால் ஒரு தடவை அழைப்பு கொடுங்க. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அசோக் மணி சார் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இயர் எண்டில் அது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த தளத்துக்கும் நன்றி. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அமர்ஃபட்டி இந்த பிலாசபி பற்றி ரொம்ப அருமையான கருத்துக்கள். வாழ்க்கையில் பல விஷயங்களை எப்படி வெற்றி தோல்விகளை எடுத்துக்கணும், எப்படிலாம் லைஃப்பில் எவ்வளோ ஹர்டில்ஸ் வந்தாலும், ஸோ எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போகணும், எப்படி நம்ம மைண்டை எப்படி வச்சுக்கணும், சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்களை அற்புதமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறத விஷயங்களை பற்றி அருமையாக சொன்னார். வாழ்த்துக்கள். 2ஆம் ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டு அடித்து வைக்கும் இந்த தளத்துக்கும் ஆரோக்கியப்பட்ட சார் அவர்கள், கற்பகவல்லி, ரேவதி மேடம், அந்த வேல்ராஜ் சார் அவர்களுக்கும் தொடர்ந்து நல்லபடி நடத்தி கொண்டு இருக்கும். இது போன்ற அசோக்மணி சார் மாதிரி பல சாதனையாளர்களை இங்கே கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கும் தளத்துக்கும் மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. பொன் ரமேஷ் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அசோக் மணியன் அவர்கள் உரை இன்று மிகவும் சிறப்பாக இருந்தது. சிறப்பாக இருந்தது என்று கூறுவதை விட மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இதில் என்ன அப்படின்னா, அதாவது அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகாமல் அதை எவ்வாறு பயிற்சி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னெடுப்பாக கொண்டு போனது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நன்றி அசோக் மணி சார்.
இதுல இந்த அப்படியே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது சம்பந்தம் கூட நேற்றைய என்னோட குறுஞ்செய்தியில கூட நான் அதை போட்டிருந்தேன். தவறுகள் செய்வது என்பது இயல்பான ஒன்று. அதை எவனொருவன் அப்படியே ஏற்றுக்கொண்டும் ஒப்புக்கொண்டும் மாட்டிக்கொள்கின்றானோ அவனது வாழ்வில் வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இது ஒரு அப்படியே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த ஒரு தத்துவார்த்தமான ஒரு உண்மை. ஒரு விஷயத்தை நம்ம வந்து அப்படியே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஹ் அடுத்து நம்ம வந்து அதுல இருந்து நாம எவ்வாறு ஆஹ் விடுபடுவது அல்லது நற்செயலாக இருந்தால் அதை எவ்வாறு மெருகூட்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அதுல வந்து நாங்க ஆஹ் பொதுவா மாணவர்கள்ட்ட எல்லாம் பேசும்போதே சொல்லுவோம், மேத்ஸ் வரல அப்படிங்கிறத அப்படியே ஏத்துக்கிருவான். ஆனா அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறதுல அவனுக்கு வந்து ஒரு இடர்பாடும் இருக்கும். வரல அப்படிங்கிறத அப்படி ஏத்துக்கிருவான். அதே மாதிரி அவனுக்கு நல்லா வரும். இங்க ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு, தம்பி இங்க மேத்ஸ் யாருக்கு நல்லா வரும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் எந்திரிச்சு எனக்கு வரும்னு சொல்றதை விட அந்த அவனுக்கு நல்லா வரும் சார், அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுல அப்படியே ஏத்துக்கிட்டு அசோக் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் 3 நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்து அதற்கு வந்து நம்ம ஜேர்னல் எழுதுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சி. அதுதான் நாங்க சொல்லுவோம், இந்த 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 மேத்ஸ் எனக்கு வரல அப்படிங்கிறத அப்படியே ஏத்துக்கிட்ட. அப்ப நீ ஆனா அந்த இடத்துல நிக்கிற, எனக்கு மேத்ஸ் வரல, எனக்கு மேத்ஸ் வரல, எனக்கு மேத்ஸ் வரலன்னு சொல்லிட்டே நிக்கிற. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றது எப்படி? இப்போ ஒண்ணு நீ நான் அது பசங்கிட்ட பேசுவோம். நீ பைக்ல போயிட்டு இருக்க, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்க, சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு. என் சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ நிப்பியா? அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த இன்னைக்கு அசோக் மணி சொன்னதுல அந்த ஜேர்னல் எழுதுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைத்த ஒரு அற்புதம். அத நிச்சயமா நானும் பயன்படுத்துவேன். பிறர் பயன்படுத்துவதற்குமான ஒரு தூண்டுகோலாகவும் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பினை அசோக் மணி கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு. இப்போ ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படம். அதுல அந்த இந்த கான்செப்ட் அப்படியே வரும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அவரு அடுத்த சீன்ல மூவ் ஆவாரு. அதாவது அவருக்கு ப்ரொமோஷன் இல்ல, மம்முட்டி பையனுக்கு அந்த படத்துல ப்ரொமோஷன் இல்ல. அவர் வந்து ஒரு அவமானப்படுத்தப்பட்டுருவாரு. அந்த அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு அவர் வெளியில போயிருவாரு. போயிட்டு மறுநாள் அலுவலகத்துக்கு வருவாரு. அவர் பொதுவாகவே அவரோட கேரக்டர் எப்படின்னா, அலுவலகத்துக்குள்ள வரும்போது அனைவரிடமும் அங்க நின்றுகிட்டு இருக்க செக்யூரிட்டியில இருந்து எல்லா பேருக்குமே இவர் விஷ் பண்ணுவாரு. விஷ் பண்ணி சிரிச்சு பேசிட்டு, அங்க உள்ள அக்கௌண்டன்ட்ல இருந்து எல்லார்ட்டையுமே சிரிச்சு பேசிட்டு வருவாரு. அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டு அவர் சங்கடப்பட்டு வெளியில போயிட்டு வரும்போது மறுபடியும் அவரு அப்படி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இவர் ரொம்ப கேஷுவலா எல்லார்ட்டையும் விஷ் பண்ணிட்டு சிரிச்சு ரொம்ப இயல்பா இருப்பாரு, எப்பவும் போலவே இருப்பாரு. அப்போ ஒருத்தவங்க கேட்பாங்க, கூட ஒர்க் பண்றவங்க கேட்பாங்க, எப்படி பாஸ்கர் உங்களால இதை ஏத்துக்கிற முடிஞ்சுச்சு, உடனே மாறிட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. எனது வாழ்வில் நடந்த ஒரு அரை மணி நேரம், நேற்று நேற்று நடந்த ஒரு அரை மணி நேர நிகழ்விற்காக எனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் அடமானம் வைக்க தயாராக இல்லை. அந்த அரை மணி நேரத்தை நான் அப்படியே நேத்தே மறந்துட்டேன் அப்படின்ட்டு அடுத்த அவர் வந்து நார்மல் ஒரு லைஃப்ல வந்துருவார். அப்போ இததான் மணி வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. நேற்று நடந்தத, நாளைக்கு நடக்க போறத, முக்கியமா நேற்று நடந்த சவாலான விஷயத்த திரும்ப 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 நினைச்சு அதுக்கு நாம வலு கொடுத்து நம்ம வந்து சிந்திச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறத விட இன்றைய பொழுது, இன்னைக்கு எப்படி வாழ போறோம், இன்றைய நாள் யாருக்கும் கிடைக்காத நாளை வந்து நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு நாளை வந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஒரு பரிசா கொடுத்திருக்கிறாரு. ரேவதி மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, அது ஆகச்சிறந்த ஒரு உண்மை. நாங்க அதை வகுப்பறைகளையும் சொல்லுவோம். உங்க கூட ஸ்டாண்டர்ட் படிச்ச பையன் இன்னைக்கு உங்க கூட படிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாதாரணமா நீ நினைச்சிடக்கூடாது. அவன் பொருளாதார ரீதியில படிக்கல, பல பல சவால்களை சந்திச்சு அவன் படிக்கல, உடல் ஒரு நோய்வாய்ப்பட்டு அல்லது விபத்துக்குள்ளாகியோ அல்லது ஏதோ பல காரணங்கள் இவ இல்ல. ஆனா உனக்கு
இந்த கடவுள் வந்து 12ஆம் வகுப்பு அப்படிங்கிற ஆகச்சிறந்த ஒரு பரிசை கொடுத்துருக்குறாங்க. இன்றைய நாளை கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஃபேண்ட் போட்டு நல்லா ஷர்ட் போட்டு இன் பண்ணி ஒரு ஃபேனுக்கு அடியில் உட்காந்து ஒரு வா ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. அவங்க அவனுக்கு அறிவுரை சொல்றாங்க. அதை கேட்குற அளவுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துருக்கு. அப்போ இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்ககிட்ட எடுத்துட்டு போகும்போது ரொம்ப அவங்க ஒன்றிடுவாங்க. சும்மா படி, ஒப்பி, எழுது அப்படின்னு நம்ம பயணிக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும்போது, அதாவது நமக்கு சாப்பாட சொன்னாங்க. சத்துணவு சாப்பிடுறப்போ நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் இத்தனை 1000 டன் உலக அளவுல வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இத்தனை கோடி பேர் ஒரு நாள் உணவு இல்லாம தூங்க போறாங்க. அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தாலே நெஞ்சம் பதறும். அப்ப நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம அளவா வாங்கி அளவா சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம். அப்ப இது எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம பயணிப்பது அப்படிங்கிறது எல்லா சூழல்லையுமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனா அப்படியே ஏத்துக்கிட்டு பயணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடியது. ஆனா அதை எப்படி ஏத்துக்கிறது, அதை நம்ம வந்து தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில எவ்வாறு பயிற்சி செஞ்சு பயணிப்பது அப்படின்னு அசோக் சொன்னது வந்து ரொம்ப பயனுள்ளது. நன்றி அசோக் சார். சூப்பர். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க சார். அந்த ஒரு 1/2 மணி நேரம் என் வாழ்க்கையை மாற்றி விடாது அப்படின்னு சொன்னது அது ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். அசோக் மணி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸுங்க. 2 விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று இருந்துட்டு இது சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் முன்னாடி பேசும்போது. அமோர் ஃபேட்டிங்கிறது நாட் அ இது ஒரு பேசிவ் ஆக்ஷன் கிடையாது. ஆக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லலாம். பேசிக்கலி அதாவது இது என்னோட விதி, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்காரவே கூடாது. அமோர் ஃபேட்டி அதோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது நடந்துருச்சு, எனக்கு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன். எல்லா ஒரு கெட்ட விஷயத்திலும் டெஃபினெட்லி ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஃபிலாசபியாக இருந்தாலும் அதான் உண்மை. அந்த நல்ல விஷயத்தை தேடி எடுத்து அது இருந்துட்டு அந்த விஷயத்து பின்னாடி போகணும், நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இது விதி, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காரக்கூடாது. அது ஒன்று. 2வது பாயிண்ட்டு, பொன் ரமேஷ் சார், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அமோர் ஃபேட்டி ஐடியா அங்கே நான் ஷேர் பண்ணணுன்ட்டு நினச்சதுக்கு காரணம் அந்த லக்கி பாஸ்கர் படம், அந்த சீன் தான். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லுவார்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைங்கிறதுனால என் வாழ்க்கையை என்னால் தூக்கி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுவும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. இந்த அமோர் ஃபேட்டிங்கிறது எவ்வளோ சிம்பிளாக இந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. இதை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம லைஃப்பில் இது எப்படி இது எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது அப்புறம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் சான்ஸ் கிடைக்கும் போது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கு அந்த மாதிரி வந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் சார் இது. ஸோ அது நீங்கள் சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஒரு இந்த லைக் மைண்டட் பீப்புளுங்கிறது இதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மேடம், நான் மிக்க பேசுனது கேட்டுச்சு? நன்றிங்க. கேட்டுச்சு. இல்ல, மீண்டும் ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறீங்கன்னு நினைச்சேன். மிக்க நன்றி. இன்றைய நாள் நிச்சயமா ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்படியே ஏற்றுக்கொள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய கருத்துக்கள் அசோக் மணி அவர்கள் பகிர்ந்துகிட்டாரு. அதைத் தொடர்ந்து எல்லோருமே நிறைய கருத்துக்கள், அவங்களோட அனுபவங்கள் எல்லாமே பகிர்ந்துகிட்டது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு அருமையான நிகழ்வு. இந்த 2ஆம் ஆண்டின் நிறைவான ஒரு நாள்ல ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு இருந்தது. நிச்சயமா அடுத்த புத்தாண்டில் நம் பின்பற்றக்கூடியதாகவும், இன்றிலிருந்து புத்தாண்டு நம்ம தள்ளி போடக்கூடாது, இன்றிலிருந்தே இப்போதிருந்தே பின்பற்றக்கூடிய கருத்துக்களாகவும் இருந்தது. மிக்க நன்றிங்க அசோக் மணி. அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், கோவிந்தராஜ், அருள், சேவியர் சார், சர்வஜித், பவளமணிமா, கௌதம், தமிழ், பிரகாஷ், சிவி, டாக்டர் சங்கரி, அனைவருக்கும் நன்றி.
குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி. அன்பு சார் அவர்கள் கன்கிராட்ஸ் அசோக் மணி, so many useful insights, அமோர் ஃபேட்டி philosophy ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. கோவிந்தராஜ் அவர்கள் அமோர் ஃபேட்டி இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள், மிக அருமையான வாக்கியம், இன்றைய காலகட்டத்திற்கு அவசியம் தேவையான ஒன்று, இதை இன்று நமது கவனத்திற்கு எடுத்துரைத்த அசோக் மணி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சிவகனி அவர்களும் மிகவும் சிறப்பான சொற்பொழிவு, இன்றைய வாழ்க்கைக்கு அவசியமானது, பொறுமை, நல்வாழ்த்து தோழர், வாழ்க வளத்துடன், தளம் 2ஆம் ஆண்டு இன்னும் நீண்டு தொடர மனமார்ந்த வாழ்த்து, வாய்ப்பினை வழங்கும் பிரிட்டோ ஐயாவுக்கு பாராட்டும் வாழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோக் மணி அவர்கள் அந்த புத்தகம் பேரு நித்யாதேவி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீலிங் பிரெயின் அண்ட் திங்கிங் பிரெயின் புக் நேம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. நித்யாதேவி அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. டு பவுலின் சகோதரிக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜயாலயன் சாரும் கோவிந்தராஜ் அவர்களும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு எல்லோருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும். இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம மஞ்சு பார்கவி அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனதார அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு மஞ்சு பார்வதி அவங்கள வாழ்த்திடுறோம்மா. மஞ்சு பார்வதி அவங்களும் அவங்க குடும்பம், குழந்தை அனைத்தும் நல்ல உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி அம்மா. எல்லோர் சார்பாகவும் அம்மாவோட வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த 2ஆம் ஆண்டில் நிறைய விடை பெற்றுக் கொள்கிறோம். 3ஆம் ஆண்டின் முதல் நாளில் அனைவரும் கிறிஸ்துமஸ் நாளை, கிறிஸ்துமஸ் விடுமுறையான நாள் 26ஆம் தேதி காலை வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு அனைவரும் ஒரு புத்தம் புதிய வருடத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.